पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ योगानुशासनम्। பார்த்துட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்தில் வியாசபாஷ்யம் 2வது பாதம் சாதனா பாதம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 9வது சூத்திரம் நேற்று பார்த்துருக்கோம். மொத்த கிளேஷங்கள் எத்தனை வந்திருக்கு அப்படின்னா அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷம் அப்படின்னு 5 கிளேஷங்கள். அந்த 5 கிளேஷங்களில் கடைசி கிளேஷமாக இருக்கிறது மரண பயம்னு சொல்லக்கூடிய அபினிவேஷம். அந்த மரண பயத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் நேற்று பாடத்தில் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸ்வரசவாகி விதுஷோ அபி ததாரூடோ அபினிவேஷா. ஸ்வரசவாகி அப்படின்றதுக்கு அர்த்தம் சுவாபாவிகம்னு அர்த்தம். பை பர்த்ல இருந்தே பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் விதுஷோ அபி வித்வானுக்கும் கூட சாஸ்திரம் படித்த வித்வானுக்கும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா ததா ரூடோ ரொம்ப பிரசித்தமாக மூர்க்கர்களிடத்துல எப்படி பார்த்தீங்கன்னா முட்டாள்களிடத்துல படிக்காதவங்க மத்தியில எப்படி பார்த்தீங்கன்னா மரண பயம் இருக்குமோ ததா அது போலவே நல்லா படிச்சு நல்லா சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சவங்களுக்கு கூட அது பிரசித்தமாக இருக்கிறது மரண பயம். அந்த மரண பயத்துக்கு பேர் தான் அபினிவேஷம் அப்படின்னு பேர், அபினிவேஷா. ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா லைட்டை நான் ஒரு வாட்டி சொல்லிட்டே போயிடுறேன். சர்வசிய பிராணின இயம் ஆத்ம ஆஷீர் நித்யா பவதி. எல்லா ஜீவராசிகளுக்கும், சர்வ பிராணினன்றதுக்கு அர்த்தம் எல்லா ஜீவராசிகளுக்கும் இயம் ஆத்மாசி,
இந்த ஆத்மாவை பத்தின ஆசையானது, ஆத்மாவை பத்தின ஆசை என்னது? நான் செத்து போக கூடாது. அந்த ஆசையானது வந்து பாத்தீங்கன்னா நித்யா பவதி. நம்ம எல்லா ஜீவராசிகளுக்கும் அது எப்படி இருக்கு? நித்தியமா இருக்கு. நித்தியம்னு என்ன அர்த்தம்? ஒரு க்ஷணம் கூட நமக்கு விட்டு போறதே இல்லை. பேசிக் தாட், பேசிக் இன்ஸ்டிங்டா இருக்கிறது. நான் சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது, நான் சாகக்கூடாது, இது மட்டும் இருக்கு. வேக்கப் ஆனதுல இருந்து இருக்கு நமக்கு. நைட்டு தூங்குற வரைக்கும் வந்து சொப்பனத்திலையும் இருக்கு. எல்லா காலத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நித்தியமா இருந்துட்டு இருக்கு. பிறந்ததுல இருந்து அனாதி காலத்துல இருந்து எப்போ மோட்சம் அடையுமோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் மரண பயம். என்னது அந்த பேசிக் தாட்? என்னது அப்படின்னா மா ந பூவம், பூயாசம், ஏவகாரம் போட்டுக்கணும். மா ந பூவம் அப்படின்னா நான் இல்லாமல் போகக்கூடாது. நான் இல்லாம போகக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? நான் சாகக்கூடாது. மா ந பூவம், நான் இல்லாமல் போகக்கூடாது. என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பூயாசமேவ, எப்பவுமே நான் இருக்கணும், எப்பவுமே இருக்கணும். எப்பவுமே இருக்கணும்னு என்ன அர்த்தம்? அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா காயகல்பத்தை சாப்பிட்டுட்டு இருக்கோம், லேகியம் சாப்பிடுறோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டெம் செல்ஸ்னு ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. ஸ்டெம் செல் சென்னையிலே ஒரு பெரிய பாண்டிச்சேரியில் ஒன்று இருக்கு, நல்ல கம்பெனி. அவன் என்ன பண்றான்? தொப்புள் கொடியிலேருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த தொப்புள்ல இருந்து நம்ம அம்மா பிறந்தோடனே இந்த சின்னதா நீட்டிட்டு இருக்கோம்ல, அதை வந்து எடுத்து கட் பண்ணி அப்பவே ப்ரிசர்வேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்குள்ள எவ்வளவு பணம் தெரியுங்களா உங்களுக்கு? அது வந்து ஸ்டோர் பண்றது வந்து 24 hours வந்து பாத்தீங்கன்னா ஏசி போயிட்டே இருக்கணும் அந்த இதுல பிளான்ட்ல. அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு வந்து பணம் வந்து வருஷத்துக்கே 50,000 எவ்வளவோ முன்னாடி நான் சொல்றேன். அப்ப வருஷம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அது பார்த்து மொத்தமா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்டெம் செல்ல இருந்து ஒரு சின்னதை எடுத்து உங்களை சாகாம பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காரியம் நடந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை சாகாம பண்ணிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து ஸ்டெம் செல்ஸை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்க ஆரம்பிச்சிருக்காங்க, பணம் கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி. அப்ப எல்லாத்துக்கும் என்னவா இயர்லி 1 lakh யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படியாவது நம்மளை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திக்கலாம் அப்படின்னு. நீங்க வந்து சதுரகிரின்னு ஒரு மலை இருக்கு, அங்க போய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் சித்தர்கள் இருக்க இடம்னு எதெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து காயகல்பம் காயகல்பம் காயகல்பம், எல்லாத்துக்குத்திலயும் காயகல்பம். இந்த காயத்தை வந்து பாத்தீங்கன்னா கல்பம் பண்ணணும், கல்ப காலம் வாசம் பண்ற மாதிரி இந்த காயத்தை பண்ணணும். 864 கோடி வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க அதை பத்தி சொல்லி. ஐயோ சாமி, போர் அடிக்குது இல்ல, இப்பவே போர் அடிக்குது, சீக்கிரம் எண்டு கார்டு போடுப்பா அப்படின்னு தோணுது. 864 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கல்ப காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காயத்தை வச்சுக்கிறதுக்கான முயற்சி நடந்துகிட்டே. ஏன் அப்படின்னா அதான் இங்க சொல்லுது பூயாசமேவ, நான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆசை வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இந்த ஆசையானதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் இது அபினிவேஷம் சொல்ற மரண பயம். ஆச்சாரியர் நல்லா சொல்றார், நச்ச அனனுபூத மரண தர்மகஸ்ய ஏஷா பவத்தி ஆத்மாசிஹி. ஆச்சாரியர் சொல்றாரு அனனுபூத்த மரண தர்மகஸ்ய. அனனுபூத்தம்னா மரணத்தை அனுபவிக்காத ஒருத்தனுக்கு, அனுபூத்தத்துக்கு ஆப்போசிட் அனனுபூத்தம். மரணத்தை அனுபவிக்காத ஒருத்தனுக்கு ஏஷா ஆத்ம ஆசிஹி நச்சபவதி, இந்த விதமா ஆத்ம ஆசையானது, நான் வந்து செத்துடக்கூடாது, நான் செத்து போகக்கூடாது, நான் எப்பவும் இருக்கணும் அப்படின்ற ஆசையானது ஏற்கனவே சாகாதவனுக்கு சம்பவிக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் இந்த ஆசை இருக்கு அப்படின்னா எல்லாரும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், முந்தின ஜென்மங்கள்ல செத்துக்கிட்டே இருந்திருக்கோம். அதனாலதான் நான் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன் அப்படின்னு கேட்டா மரணம்ன்றது வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாதான் தெரியுது எவ்வளோ கஷ்டம். போறதுக்கு முன்னாடி அவ்வளவு கஷ்டம், போறதும் கஷ்டம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா மரணம் வந்து பாத்தீங்கன்னா மரண துக்கம் நம்ம சொல்றோம், இருக்கிறதுல ரொம்ப பெரிய துக்கம். யாருக்காவது தெரியுமா? கை தூக்கம் பார்க்கல. மரண துக்கம் தெரியுமா சாமி? தெரியாது. ஏன் சாமி தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆயிடும். நீங்க அனுபவிச்சோட அது என்ன ஆயிடும், டும், சொல்றதுக்கு ஆள் இருக்க மாட்டீங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கே சுவாமி, நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆக்ட் பண்றோமே அப்படின்னா வாசனையா இருக்கிறது. மரணம் வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ளார பீஜத்துல வாசனையா இருக்கிறது.
ஏற்கனவே செத்து போய் அந்த துக்கங்கள்லாம் வாசனையா, துக்க வாசனையா உள்ள இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ளார அந்த மரணம் சம்பவிக்க கூடாதுன்னு ஒரு கிளேஷமா வெளியில வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சித்தத்துல இருக்கும் போது அதுக்கு பேரு வாசனா, சித்தத்திலிருந்து புத்திக்கு வரும்போது ஸ்மிருதி, அந்த ஸ்மிருதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு வரும்போது அது கிளேஷம். அப்ப வந்து மரணம் அடையக்கூடாதுன்ற கிளேஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுக்கு வரும்போதே அதுக்கு முன்னாடி ஸ்மிருதி இருக்கு. ஏற்கனவே செத்து போன அநேக முறை செத்து போன ஸ்மிருதி இருக்கு. அந்த ஸ்மிருதிக்கு ஆதாரமா அந்த மரண வாசனை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்குள்ள இருக்கு, தெரியல, வெளிப்படல, வாசனையா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏத்தையாச்ச பூர்வ ஜென்ம அனுபவ பிரதியது. அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் நான் சாகக்கூடாது, நான் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு ஏத்தையாச்ச, அதை வச்சுக்கிட்டு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பூர்வ ஜென்ம அனுபவ பிரதியது. நமக்கு பூர்வ ஜென்மத்துல மரணம் அடைஞ்சிருக்கும். அந்த மரண பயத்தினாலதான் மரணம் அனுபவிச்ச வாசனை உள்ளுக்குள்ளார இருக்கு. அதுல இருந்துதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மரணிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவக்காவை வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கவே இல்லை அப்படின்னா, ஏன் பிடிக்கல துவேஷம் ஏன் வருது அப்படின்னா பாவக்காவை சாப்பிட்டு அந்த கசப்பு வாசனை வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பாவக்காவை பார்த்தோன்னே அது என்ன ஆகுது, இந்த புத்திக்கு ஸ்மிருதியா வந்துருக்கு. ஸ்மிருதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு வரும்போது அது என்ன பண்ணுது, துவேஷம் பண்ணுது, ஐயோ பாவக்காவை வேணாம் அப்படின்னு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் பாவக்காவை எப்படி சாப்பிட்டு அது வாசனையாச்சோ அதே மாதிரிதான் என்ன ஆகுது, மரணமும் கூட ஏற்கனவே அனுபவிக்கப்பட்டு அந்த துக்கம் வந்து பாத்தீங்கன்னா வாசனையாய் அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி ரூபத்துல புத்திக்கு வந்து, ஸ்மிருதிக்கு வரணும்னா நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், நிமித்தங்கள் ஏதாவது இருக்கணும், தேச கால நிமித்தம், அதுக்கப்புறம் வாசனா, இது கர்மம். கர்ம வசத்தினால உங்களுக்கு ஒரு வாசனை வெளியில வரும், ஸ்மிருதி ரூபத்துக்கு வரும். இப்ப நமக்கு ஏதாவது ஒரு நிமித்தம் வருதுன்னா என்ன அர்த்தம், திடீர்னு கொரோனா அப்படின்னா ஐயோ கொரோனா ஒரு நிமித்தம், டக்குன்னு ஸ்மிருதி வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா பூர்வ ஜென்மத்துல மரணிச்ச அனுபவம் ஸ்மிருதிக்கு வந்துடும். ஐயோ நான் சுத்துருவனும், இந்த கொரோனா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி லங்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மூச்சு விட முடியாம சிரமப்பட்டு உயிர் போயிடுமோ அப்படின்னு எனக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு வந்துடுது. புத்திக்கு வந்தோன மனசுக்கு வரும்போது அது என்ன ஆயிடுது, மரண பயமா ஐயோ அப்படின்ட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா துக்கம் அபினிவேஷம் ஆயிடுது. அப்ப மனசுல அபினிவேஷம், புத்தியில மரண ஸ்மிருதி, அதுக்கப்புறம் சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா மரண வாசனை, துக்க வாசனை, மரணத்தோட துக்க வாசனை, இந்த 3 இருக்கு. மரணம் சுகமா இருந்தா நம்ம என்ன நினைப்போம், இப்ப செத்து போன ரொம்ப நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைப்போம்ல. என்னைக்காவது வந்து அது மாதிரி யாராவது நினைக்கிறாங்களான்னா இல்ல. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டா மரணம் துக்கம், அதனாலதான் வேணாம்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்ல, சச்ச அயம் அபினிவேஷக கிளேஷக, இந்த கிளேஷமானது, அபினிவேஷம் என்ற கிளேஷமானது ஸ்வரசவாகி கிருமேரபி ஜாத்த மாத்திரஸ்ய, அது ஸ்வரசவாகினா சுபாவமா இருக்கிறது. சுபாவமா இருக்கிறதுனா என்ன சுவாமி அப்படின்னா கிருமிக்கும் கூட, சின்ன சின்ன கிருமிகளுக்கும் கூட, பாக்டீரியாஸ் அது மாதிரியா இருக்கிறது கூட, ஒரு செல்லா இருக்கிறது கூட, கிருமிகளுக்கும் கூட வந்து ஜாத்த மாத்திரஸ்ய ஏஷா கிளேஷா பவதி, இந்த கிளேஷமானது வந்து பாத்தீங்கன்னா இந்த மரண பயம்ன்ற கிளேஷமானது கிருமிக்கும் கூட பிறந்த மாத்திரத்திலேயே இருக்கு. இதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா டீக்காக்காரங்க வந்து ஒன்னு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்கன்னா, அம்மாக்களுக்கெல்லாம் தெரியுமே, இந்த அம்மாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா மடியில வச்சுக்கிட்டு, கை குழந்தைய 6 மாச குழந்தை 1 வருஷ குழந்தைய கையில வச்சுக்கிட்டு கிச்சன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா தாலி கயிறு செயின் எல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த அம்மா எப்பெல்லாம் குனியிறாங்களோ, குனிஞ்சு வேலை செய்யறாங்களோ, அப்ப அந்த குழந்தையும் என்ன ஆகும், கீழே குனியுமா, கீழே அது என்ன பண்ணுன்னா கையால வந்து பாத்தீங்கன்னா அந்த தாலி கொடி செயின் எல்லாத்தையும் கெட்டியா பிடிச்சிக்குவான் அம்மாவோட தாலி கயிறு. ஏன்பா அப்படின்னு கேட்டா அதுக்கு பயம், உளுந்துருவோமோன்னு பயம். அந்த உளுந்தா இருந்துகிட்டுமே, உளுந்தா செத்து போயிடுவோன்ற பயம் அந்த குழந்தைக்கு இருக்கு. அதனாலதான் உளுந்துடக்கூடாதுன்னு அம்மாவோட செயின் தாலி கொடி எல்லாத்தையும் கெட்டியா பிடிச்சிக்குது. அப்படி நான் குரங்கு குட்டியை பாக்குறேன், அம்மா அப்புறம் குரங்கு குட்டி டெய்லி விஷன்ல இருக்கிறது தான். அது பாத்தீங்கன்னா அம்மா இப்படி எங்கேயாவது நகர்ந்தாங்கன்னா இந்த குட்டி வந்து பாத்தீங்கன்னா போய் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கும்.
அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கெட்டியா விடவே விடாது. ஏன் அப்படின்னா கீழே விழுந்துருவோம், யாராவது அட்டாக் பண்ணிடுவாங்க, நமக்கு மரணம் சம்பவிச்சிடும் அப்படின்னு குரங்கு குட்டியில இருந்து மனசு குட்டி வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆச்சாரியர் அதுதான் சொல்லிட்டார், கிருமேர் அப்படின்ட்டார். குழந்தைங்களுக்கோ குரங்குக்கோ இல்லப்பா, சின்ன கிருமிக்கும் கூட, ஒரு செல் உயிரா இருக்கக்கூடிய கிருமிக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிறந்த மாத்திரத்திலேயே நான் சாகக்கூடாதுன்னு இருக்கு. அதான் குழந்தைய அழுகுது அப்படின்னா வலிக்குது, ஏதோ வலி இருக்கு, எறும்பு கடிச்சிருச்சு, இல்ல பசிக்குது, ஏதோ அழுகுது. ஏன் இருந்துட்டு போடுமே, பசிச்சுட்டு போட்டோம், என்ன ஆக போகுது, எண்ட் என்ன, செத்து போயிடுவோம், சாப்பிடலன்னா செத்து போயிடுவோம் அப்படின்னா பயம். எல்லா ஜீவராசிக்கும் பேசிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்ற எல்லா காரியத்துக்கு பின்னாடியும் இந்த மரண பயம் எல்லாத்துக்கு பின்னாடியும் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, பிரத்யக்ஷ அனுமான ஆகமைஹி அசம்பாவிதோ மரணத்திராசம். இந்த மரண பயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டது அப்படின்னா, பிரத்யக்ஷ அனுமானம் ஆகமம், இந்த மூணுத்தினாலும் அசம்பாவிதோ ஞாத்தம். இது வந்து பாத்தீங்கன்னா அறிய முடியாத விஷயமா இருக்கிறது மரணத்திராசம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அப்படின்னா மரணிச்சிங்க அப்படின்னா திரும்ப வந்து சொல்ல முடியாதுல பிரத்யக்ஷம் பண்ணி. யாருக்காவது மரண பயம் தெரியுமா? இங்க நம்ம ஒரு 55 பேர் இருக்கோம், பாடம் கேட்கிறோம் அப்படின்னா 55 பேருக்கு மரண பயம், மரணம்னா என்னன்னு தெரியுமா? எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். மரணம்னா என்ன? தெரியாது சாமி. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் சொல்லிருக்கு. கண்டவன் சொல்லல, ஏன்னா போயிட்டான். சொன்னவன் இன்னும் போகல, இருக்கான். அப்போ சொல்றோம், இப்ப நம்ம எல்லாம் மரண பயத்தை பத்தி பேசினா கூட நமக்கு அந்த அனுபவம் இருக்கா? அனுபவம் இல்லை. அப்ப பிரத்யக்ஷம் இல்லை. அனுமானம் பண்ணலாமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லலாம் முடிய. வாஸ்தவத்துல மரண பயம்னா என்ன, மரணத்தோட அந்த அபினிவேஷம்ன்ற மரண பயம், மரணம்னா என்ன நமக்கு தெரியவே தெரியாது, அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். அப்ப அனுமானம் பண்ண முடியாது. ஆகமத்துல சொல்றதெல்லாம் வெறும் கேள்வி ஞானம் மட்டும்தான். ஓ இப்படி இருக்கும் போல இருக்கு, இப்படி இருக்கும் போல இருக்கு, அவ்வளவுதான். அப்ப மரணிச்சாதான் இது தெரியும் என்னன்னு. மரணம்ன்றது மரணிச்சா மட்டும்தான் அது என்ன துக்கம்னு தெரியும். அதனால இந்த மற்ற 3 பிரமாணங்களுக்கும் விஷயம் இல்லை. அது மட்டும் இல்ல, உச்சேத திருஷ்டி ஆத்மக. நீங்க மரண பயம் வந்து மரணிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய திருஷ்டி என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகத்துல இருக்கிற நான்ற அந்த புத்தி வந்து துண்டிச்சு போயிடும், பிரேக் ஆயிடும். பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க சொல்றதுக்கு நீங்க அதுல இருக்க மாட்டீங்க, அந்த தேகத்துல இருக்க மாட்டீங்க, தேகம் போயிடும். அப்படித்தானே? சொல்றவன் வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை விட்டு போயிடுறான், அந்த தேகம் மட்டும் கிடக்குது. தேகத்துல பேச வேண்டியவன் சொல்ல வேண்டியவன் போக்தா வந்து என்ன ஆயிட்டான், போயிட்டான். அப்ப யாரு சொல்லுவா? செத்து போன தேகம் வந்து என்னைக்காவது சொல்லியிருக்கா எனக்கு இப்படி ஆகி போச்சு, இது ரொம்ப துக்கம் அப்படின்னு? டெட் பாடி என்னைக்காவது பேசுச்சா? இது பேச. அப்ப மரணம் சம்பவிக்கும் போதே நம்மளுடைய கான்சியஸ்னஸ்ல இருந்து எல்லாம் என்ன ஆகுது, இந்த தேகத்துல இருக்கிறது எல்லாம் உச்சேதம் ஆயிடுது, விலகி விடுகிறது, துண்டிக்கப்பட்டதா ஆயிடுது. அப்ப எப்படி தெரியறது அப்படின்னா, பூர்வ ஜென்ம அனுமான பூதம் மரண துக்கம் அனுமாப்பயதி. பூர்வ ஜென்மத்தில் அனுபவிக்கப்பட்டது. எப்படி பாவக்காவை நான் சாப்பிட்டேன், பாவக்காய் கசப்புஜி, துக்கமா சுக்கமா, ஐயோ துக்கஞ்சி. சில பாவக்காய்லாம் இருக்கு, சில பாவக்காய் நல்லா என்ஜாய் பண்ண முடியும், சில பாவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கசப்பு, ஐயோ பாவக்காவை கசப்புஜி துக்கஞ்சி அப்படின்னு எனக்கு எப்படி சித்தத்துல அனுபவம் ரிஜிஸ்டர் ஆகுதோ வாசனை, அதே மாதிரி மரணமும் வந்து பாத்தீங்கன்னா பூர்வ ஜென்ம அனுபூதம். பூர்வ ஜென்மத்தில் அனுபவிக்கப்பட்ட மரணத்தோட அனுபவம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க போய் ரிஜிஸ்டர் ஆகும்? சுகமும் துக்கமும் சித்தத்துல வாசனையா ரிஜிஸ்டர் ஆகுது. அப்ப அந்த மரண துக்க அனுமாப்பயத்தி இருக்குல்ல, அந்த இடத்துல மரண துக்கம் வந்து பாத்தீங்கன்னா எதை வச்சு அனுமாப்பணம் பண்றோம்? அது வாசனையா இருக்கு. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மிருதி வருது. அந்த ஸ்மிருதி என்ன சொல்லுது அப்படின்னா, நான் சாகக்கூடாது. ஏன் சாகக்கூடாது? அது துக்கம். எல்லா ஜீவராசிக்கும் சாகிறதுனா துக்கம்னு யாரும் சொல்லி தரல. யாரும் சொல்லி தந்தாங்களா? மரணம் ரொம்ப துக்கம்பா, அப்படி துக்கமா இருக்கும்பா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டுரியன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும், பேட் ஸ்மெல்லு இருந்தாலும் நல்ல டேஸ்டா இருக்கும் டுரியன் அப்படின்னு இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மரணம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கமானதுப்பா அப்படின்னு யாருக்காவது எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தோமா அப்படின்னா யாருக்கும் சொல்லி கொடுக்கல. பை பர்த்ல இருந்தே மரணம் துக்கம்ன்றது எல்லா ஜீவராசிக்கும் என்னது தெரியுது. அப்ப என்ன அர்த்தம்? சொல்லி கொடுக்காமையே இருக்கு அப்படின்னா முந்தின ஜென்மத்துல அனுபவிக்கப்பட்டதா இருக்கிறது தான் புத்திக்கு ஸ்மிருதியா வருது.
அப்ப இந்த உலகத்துல சாகாத ஜீவன் எவனும் இல்ல. முன்னாடி செத்தவன் இப்ப பிறந்திருக்கும். எத்தனை கோடி ஜென்மத்துல செத்தோன்னு தெரியல, எத்தனை ஜீவராசியா செத்தோன்னு தெரியல. யோசிச்சு பாருங்க. நான் இந்த அனிமல் பிளானட் எல்லாம் பார்க்கும்போதுதான் தெரியுது, ஒவ்வொன்றும் ஹண்ட் பண்ணுது பாருங்க. சிங்கமும் புலியும் அந்த மானியம் அல்ப ஜீவன். நேற்று ஒன்று பார்த்த ஒரு ஒரு சின்ன பன்னிக்குட்டி, அந்த பன்னிக்குட்டியை ஒரு பெரிய சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி ஒரே கடி கட்ச், அவ்வளோதான். ஐயோ, பார்க்கறதுக்கு நீங்களும் நானும் தான், யாரும் பெருசாக நினைக்காதீங்க. எத்தனை வாட்டி என்னென்ன ஜீவராசியா பிறந்தோன்னு தெரில, ஓடி ஓடி அலைஞ்சோன்னு தெரில சர்வைவல்காக. மொத்த ஜீவராசியை எடுத்து பார்த்தா ஒரே ஒரு காரியம் தான் நடந்துகிட்டு இருக்கு, சர்வைவல்கானது மட்டும்தான் நடந்துட்டு இருக்கு. நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதே தான். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகத்தெல்லாம் பண்றோம், சர்வைவலும் பண்ணிக்கிட்டு போகத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மற்ற ஜீவராசிலாம் சர்வைவல்காக மட்டும்தான் காரியம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா காட்டுல இருக்க ஊர்ல இருக்க எல்லா ஜீவராசியும், நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது அதான் நடந்துகிட்டு இருக்கு. சர்வைவல் ஓடிக்கிட்டே இருக்கு எல்லா ஜீவராசியும், பயந்து பயந்து பயந்து. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா முந்தின ஜென்மத்தில இருந்து வரக்கூடிய விஷயம். இந்த மரண துக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா அனுமாபயதி, அனுமானம் செய்யப்படுகிறதா, மெஷர்மெண்ட் செய்யப்படுகிறது. அனுமாபயத்தின மெஷர்மெண்ட், அளவிடப்படுகின்றது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சரிய சொல்றாரு, யதா ச அயம் அத்தியந்த மூடேஷு திருஷ்யத்தை. இது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே படிக்காத முட்டாள்களிடத்திலையும் மூர்க்கர்களிடத்திலையும் 100% மூர்க்கனா இருக்கிறவன், புத்தியே இல்லாதவன்ட்டையும் பார்க்கப்படுறதா இருக்கு மரணபயம். ததா அது போலவே இந்த கிளேசமானது ததா விதுஷோ அபி. அப்ப முட்டாள்கிட்ட எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த கிளேசமானது விதுஷோ அப்பின்னா என்ன அர்த்தம், விஜாத பூர்வ அபராந்தஸ்ய ரூடா. நல்ல முன்ன பின்ன எல்லாத்தையும் தெரிஞ்சவனுக்கு, கர்மாவோட தியரி தெரியும், யோகசூத்திரம் தெரியும், வேதாந்தம் படிச்சிருக்கான், சப்தம் அர்த்தம் எல்லாம் தெரியும், பரோட்ச ஞானம் நல்லா இருக்கு, நம்ம செத்து போவோம்னு தெரியும், எல்லாம் இருக்கு. இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஞானிக்கும் கூட, பரோட்ச ஞானிக்கும் கூட ரூடஹா பிரசித்தஹா அப்படின்னு அர்த்தம், ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது. கஸ்மாத் எப்படி சொல்றீங்க அப்படின்னா, சமானாகி தயோகோ குஷல அகுஷலையோர் மரண துக்கம் அனுபவாத் இயம் வாசனா இது. ஆச்சரிய சொல்ற, சமானாகி எல்லாத்துக்கும் சமமா தான் இருக்கு மரண பயம். குஷல அகுஷலனா புண்ணியாத்மாக்களுக்கும் அப்படிதான் இருக்கு மரண பயம், பாப்பாத்மாக்களுக்கும் அப்படிதான் இருக்கு. நான் நல்ல பாப்பாத்மாக்களுக்கு பயம் இருக்கிறத நான் பார்க்கல, ஏன்னா நான் பாப்பிகளோட அதிகம் ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு, பக்கத்துல எல்லாம் இல்லை. என் கூட இருந்த புண்ணியாத்மாக்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வயசானவங்கள்ட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்திருக்கேன் மரண பயம். வந்து பாத்தீங்கன்னா இப்ப கூட சமீபத்துல போன் பண்ணி பேசுறவங்க இருக்காங்க. சுவாமி, ஒரு அம்மா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசுனாங்க, வயசு ரொம்ப கம்மி தான், ஒரு 50 வயசுல இருக்கும். 50 வயசுல இருக்கிற ஒரு அம்மா, நம்ம கிளாஸ்ல வராதவங்க, சென்னையில இருக்கிறவங்க, அவங்க போன் பண்ணி கிளாஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கவங்க. அவங்க சொல்றாங்க, சாமி உள்ளுக்குள்ளார திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சுத்துருவோமோன்னு ஒரு பயம் சாமி, ராத்திரி திடீர்னு வேக்கப் ஆயிட்டு துக்கம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புண்ணிய ஆத்மா, நல்ல தர்ம காரியங்கள் பண்றவங்க, நல்ல ஆள், நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, கர்மங்கள்லாம் நல்லா பண்றாங்க, பாப்பமே ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. அப்ப நல்ல புண்ணியாத்மாவா இருக்கிறாங்க, அவங்களுக்கும் மரண பயம் வருது. நல்ல பாப்பியா இருக்கான், அவனுக்கும் மரண பயம் வருது. குஷல அகுஷலஸ்ட. குஷலன் அப்படின்னா புண்ணியாத்மா, அகுஷலகனா பாப்பாத்மா. இந்த 2 பேத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரண பயம் வந்து சமானாகி தயோகோ, இந்த 2 பேத்துக்குமே இந்த மரண பயம் சமமாதான் இருக்கிறது. அனுபவாத் மரண துக்க அனுபவாத் இயம் வாசனா இது. அப்ப இந்த மரண துக்க அனுபவம்ன்றது எல்லா ஜீவராசிக்கும் ஈக்குவலாவே இருக்கின்றது அப்படின்னு முடிச்சாச்சு. நேற்று ஸ்லோகம் முடிச்சு. சரி, 5 கிளேசத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டம் 10வது சூத்திரம் ஆரம்பிக்குது. ते प्रतिप्रसवहेयाः सूक्ष्माः, ते प्रतिप्रसवहेयाः सूक्ष्माः, ते प्रतिप्रसवहेयाः सूक्ष्माः, ते प्रतिप्रसवहेयाः सूक्ष्माः, ते प्रतिप्रसवहेयाः सूक्ष्माः. இப்ப இங்க எங்க இருந்து ஆரம்பிச்சு தெரியுங்களா? 9வது சூத்திரம் வரைக்கும் எங்க இருந்து ஆரம்பிச்சோம் சுவாமி? எங்க இருந்து ஆரம்பிச்சோம்? முதல் சூத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சோம். முதல் சூத்திரம் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தபஸ்வாத்தியாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியா யோக பார்த்தோமா?
அந்த கிரியா யோகத்தை பார்த்துட்டு அடுத்த சூத்திரம் என்ன பண்ணும்? கிரியா யோகத்தோட பிரயோஜனம் என்னது? சமாதி பாவனார்த்த கிளேஷ தனுகரணார்த்தன்னு பார்த்தோம். கிளேஷங்களை தனுகரணம் பண்றதுக்காகத்தான் கிரியாயோகமானது செய்யப்படுது. அந்த சப்ஜெக்டை எடுத்ததுக்கு பிறகுதான் கிளேஷம்னா என்ன சுவாமின்னு 5 கிளேஷங்களையும் நம்ம என்ன பண்ணோம் ஆரம்பிச்சு 3வது சூத்திரத்துல இருந்து 9வது சூத்திரம் வரைக்கும் கிளேஷங்களை பத்தி பேசணும். அப்ப கிளேஷங்கள் என்னன்னா கேட்டீங்கன்னா, மனசை துக்கப்படுத்தக்கூடியவைகள் கிளேஷங்கள். இவைகள் பாத்தீங்க அப்படின்னா எதனால தனுகரணமாகும்? கிரியா யோகத்தினால். அப்ப இந்த 5 கிளேஷங்களையும் நம்ம பாத்தீங்கன்னா தனுகரணம் பண்ணணும். தனுகரணம்னா என்ன சொல்லியிருக்கேன்? லீன் ஆக்கணும், பலமில்லாம பண்ணணும். ரொம்ப லீன் ஆக்கிட்டீங்கன்னா உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். அந்த விதமா யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிளேஷங்களை தபஸுனாலையும் சுவாத்தியாயம் சொல்லக்கூடிய ஓங்கார ஜபம் இல்லை அப்படின்னா சாஸ்திரம் அத்தியனம், இந்த 2த்தினாலையும், அப்புறம் ஈஸ்வர பிரணிதானம்னா என்னது? கர்மபல தியாகம், கர்ம தியாகம், ஈஸ்வர அர்ப்பணமா. இந்த 3த்தையும் பண்றதுனால கிரியா யோகம்னு பேர். இந்த 3த்தினாலையும் யார் பாத்தீங்கன்னா இந்த கிளேஷங்களை எல்லாத்தையும் சூக்ஷ்மமா தனு அவஸ்தைக்கு கொண்டு போயிருக்கீங்களோ, தேன்றதுக்கு அர்த்தம் தே சூக்ஷ்மாகா. தே சூக்ஷ்மானா அந்த தனுகரணத்தை அடைந்த தனுவான மெலிஞ்சு போன வாசனைகள், சூக்ஷ்மமான கிளேஷங்கள். சூக்ஷ்ம கிளேஷம்னா என்னது? மெலிஞ்சு போனதுன்னு அர்த்தம். இருக்கு ஆனா மெலிஞ்சு போச்சு. அப்ப நம்ம என்ன பண்றோம்? தபசு தொடர்ந்து. இன்னைக்கு காலையில கூட நான் சொன்னேன்ல, 50 வயசுக்கு மேல 55 வயசுக்கு மேல என்ன பண்ணணும்? பாயை விரிச்சு தரையில படுக்கணும். நல்ல ஃபோம் பேர்லாம் கூட மறந்து போச்சு. இல்லை டிவி பார்க்குறதுல இல்லை என்ன ஃபோம், விதவிதமான ஃபோம்லாம் இருக்குல்ல. யூடியூப்லாம் பார்த்தா நிறைய ஆட்லாம் வந்துக்கிட்டே இருக்கு, ஃபேஸ்புக்லலாம். அப்போ நல்லா சுகமா படுத்து இது பண்றோம்ல, தபஸாது எல்லாம் புண்ணியமும் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணணும். ஏகாதசி விரதம் முடிஞ்ச அளவுக்கு விரதங்கள் இருங்க. வயசாயிடுச்சா 55 வயசுக்கு மேல உப்பு போடாம சாப்பிடுங்க. ஃபேனை பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சு பாருங்க. ஃபேன் போடாம ஏசி போடாம பாத்தீங்கன்னா நேச்சுரலா அபியாசம் பண்ணுங்க. நம்ம பாடி பாத்தீங்கன்னா இந்த பிரகிருதியோட சேர்ந்து இருக்க முடியும். அப்ப பாத்தீங்கன்னா மெதுவா ஒவ்வொன்னா எதெல்லாம் அன்வான்டா இருக்கோ, ஒரு ஃபுட்டுக்கு நடுவுல இன்னொரு ஃபுட்டுக்கு நடுவுல எதையுமே எடுக்காதீங்க. நொறுக்கு தீனி எல்லாம் கிரைண்டரா இருக்கும், அரைச்சிக்கிட்டே இருக்கிறது, அதெல்லாம் விடுங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு மட்டும் என்ன உண்டோ பிளேட்ல வச்சா மட்டும்தான் சாப்பிட்றதுன்ற மாதிரி இருங்க. அதுலயும் உப்பு போடாம சாப்பிடுங்க. கொஞ்சமா மெதுவா மசாலாவை கம்மி பண்ணுங்க. ஒரு 50 வயசு வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நேரத்துல ஒரு 55 வயசு 52 53 வயசுக்கு மேல வருது அப்படின்னா எல்லாம் இதாகட்டும். ஒரு வேளை 2 வேலையை சாப்பிட்றதுக்கு இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு சாப்பிடுங்க போதும். மத்தியானம் மட்டும் சாப்பிட்டா போதும். ராத்திரியில பாத்தீங்கன்னா ஒரு பழத்தை 6 மணிக்கெல்லாம் ஒரு பழத்தை சாப்பிட்டு ஒரு பாலை சாப்பிட்டு முடிச்சிருங்க. ஃப்ரீயா இருங்க. காலையில பாத்தீங்கன்னா ரொம்ப அல்பமா எடுங்க, ஒன்றும் இதாகாது. அப்ப இது மாதிரி பாத்தீங்கன்னா தபஸ்னா முக்கியமா ஃபுட்டை தான் சொல்லுது அதிகமா. அதே மாதிரி இந்திரியங்களை நிகிரகம் பண்றது. அதுக்கப்புறம் ஓங்கார ஜபம். நான் அதுக்காக உங்களுக்கு ஓங்கார ஜபத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஓங்கார ஜபம் என்னதுக்கு பேரு? சுவாத்தியாயம்னு பேரு. அந்த ஓங்கார ஜபத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறது சதா காலமும். சமையற்கு முதல்லாம் நாங்க ஒரு சின்ன மாலை, கரமாலான்னு சொல்லுவோம். கரமாலையை வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டே இருக்கிறது, சும்மா உருட்டிட்டு இருக்கிறது. எல்லா டைமும் வாக்கிங் பண்ணும்போது, போகும்போது, வரும்போது மனசுக்குள்ளார வந்துருச்சுன்னா அது பாட்டுக்கு போட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்றது? கரமாலையை வச்சுட்டு ஓங்காரத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறது. இஸ்கான்ல பாத்தீங்கன்னா மாலையை உருட்டிக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்கல்ல, அது மாதிரி ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். கரமாலையை வச்சுக்கிட்டு சின்னதா ருத்ராட்ச மாலை 16 27 மணி உள்ள மாலை கிடைக்கும், அதை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுக்குறேன்ல, கர்ம பல தியாகம், எல்லா பலனும் பகவானுக்கு பகவானுக்கு பகவானுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் அடுத்தது என்னது? 3:30 3:9 3:30 சொல்லியிருக்கேன். 3 ஸ்லோகங்கள். 3:9 3:19 3:30 5:10 இதுல கீதால சொல்லப்பட்ட அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் மனசுல கொண்டு பாத்தீங்கன்னா கர்ம பலனை ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணணும். அதுக்கப்புறம் கர்மத்தையே அவன்கிட்ட அர்ப்பணம் பண்ணிட்டு நான் ஸ்லேவ், நான் நிமித்த மாத்திரம் அப்படின்னு நினைச்சுக்கணும்.
இந்த விதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, இப்ப நம்ம அஞ்சு அத்தியாயத்துல அதான் சொல்லியிருக்கோம். பகவத்கீதையில 5 அத்தியாயத்துல 5ல முதல் அத்தியாயத்தை விட்டுருங்க, 2, 3, 4, 5 4 அத்தியாயத்துல நம்ம இப்ப சொன்னவே கிரியா யோகம், இந்திரிய நிகிரகம் தபஸ்ல வந்துடும், சுவாத்தியாயம் வந்துடும், அதுக்கப்புறம் வந்து கர்மயோகம். இந்த 3 தான் மெயின். அப்ப இந்த 3த்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவாத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா 8வது சாப்டர்ல சொல்ல போறோம் திரும்ப. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தையும் இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகத்தையும் தான் 4 அத்தியாயத்துல நம்ம திரும்ப 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 பேசியிருக்கோம். இதெல்லாம் பண்ணி 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 என்ன ஆகும், கிளேஷங்கள் வந்து என்ன ஆயிடும், தனுகரணார்த்த. இத பண்ண 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 கிளேஷங்கள் மனசுல இருக்கக்கூடிய அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷம் சொல்லக்கூடிய 5 கிளேஷங்களும் என்னாகும், மெலிஞ்சி 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 சூக்ஷ்மத்தன்மையை அடைந்து விடும். ஸ்தூலமா இருக்காது, வெளியில வந்து பாத்தீங்கன்னா காரியமா பரிணமிக்காது, நமக்கு வெளில ஒன்றும் தெரியாது. ஆனா சூக்ஷ்மமா அது என்ன இருக்கும். பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, ரசவர்ஜம் ரசோபியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ஒருத்தன் பெட்ல படுத்திருக்கான், ஹாஸ்பிட்டல்ல வந்து பெட்ல படுத்திருக்கான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாக்கெல்லாம் கசக்கு, தெரியுமே நமக்கு தான், ஜுரம் வந்தா எப்படி இருக்கும், நல்ல கசப்பா இருக்கு நாக்கு. ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுமா அப்படின்னா எனக்கே தோண மாட்டேங்குது. இப்ப நமக்கே ஜுரம் வந்துருச்சு அப்படின்னா சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட் வருமா? சாப்பிட்றதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே வராது நமக்கு. பேசாம ஒரு ரசம், நல்ல ரசம், மிளகு ரசம் வச்சு நல்லா சுட 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 கரைச்சி சாதத்தை கரைச்சி சாப்பிட்டா போதும் அப்படின்னு தோணும். நல்லா நார்த்தங்காய், உப்பு நார்த்தங்காய் இருந்தா போதும் அப்படின்னா தோணும். இல்ல இந்த சப்ஜி இருக்கு, பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிடலான்னு அப்ப தோணுமா? சரி, அப்ப பன்னீர் பட்டர் மசாலா உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருந்தாலும் அப்ப அந்த ஜுரத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து சாப்பிட வேணான்னு தானே தோணுது. என்ன தோணுது, ரசம் சாதம் போதும், ஒரு கஞ்சி இருந்தா போதும் அப்படின்னு தோணுதா? அப்போ அந்த அந்த பன்னீர் பட்டர் மசாலால இருந்த அந்த வாசனை என்னாச்சு, இல்லாம போச்சா? எவனா ஒருத்தன் பெட்ல படுத்துக்கிட்டு நான் வாசனைகளை எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த சமயத்துல அது விச்சின்னமாயி அது என்னவாயிருக்கு, ரொம்ப மெலிஞ்சு போய் கீழே கிடக்குது, வாசனையா இருக்கு, வாசனை ரிமூவ் ஆகல, விச்சின்ன அவஸ்தையை அடைஞ்சிருக்க ஒழிய அது வாசனை இல்லாம போகல. அப்ப எப்ப சுவாமி இல்லாம போகும் அந்த வாசனைகள் எல்லாம் அப்படின்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. பரமாத்மாவை தரிசனம் பண்ண மாத்திரத்துலதான் வாசனைகளோட நிர்மூலமாகுது. அப்ப நம்ம என்ன பண்ண முடியும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிரதிபக்ஷ பாவனையின் மூலமா வாசனைகளை எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், தனுகரணம் பண்ணணும். அப்போ நம்ம அந்த தனுகரணம் பண்றதுக்காக தான் நம்ம வந்து கிரியா யோகத்தை அப்ளை பண்றோம். அப்ப கிரியா யோகத்தை அப்ளை பண்றது மூலமா தே கிளேஷாக, அந்த கிளேஷங்கள் சூக்ஷ்மாக பவந்தி, சூக்ஷ்ம நிலையை அடைகின்றன. சரி, அப்படியே வச்சுக்கலாமா சாமி, சூக்ஷ்மம் ஆயிடுச்சு சுவாமி அப்படின்னு அப்படியே வச்சுக்கலாமா? இல்லப்பா, திரும்ப அது வந்து வளர்ந்துரும். அப்ப என்ன பண்ணணும், பிரதிபிரசவ ஹேயாக, அந்த சூக்ஷ்மமான வாசனைகளை கிரியாயோகத்தின் மூலமாக சூக்ஷ்மம் செய்யப்பட்ட தனு அவஸ்தையை அடைய பண்ணப்பட்ட வாசனைகளை என்ன பண்ணணும், பிரதிபிரசவம் என்ற கிரியா மூலமா, ஒரு மெத்தடாலஜி மூலமா அவைகள் ஹேயாகா, ஹேயாகனா தியாஜ்யாகா, தியாகம் செய்யத்தக்கவைகள், அவைகளை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணணும். சூக்ஷ்மம் ஆயிடுச்சுன்னு பக்கத்துல வச்சுக்க கூடாது. அப்ப என்ன சொல்றது அப்படின்னா, பிரதிபிரசவம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரசவம் அப்படின்னா உற்பத்தின்னு அர்த்தம். பிரசவம் இஸ் ஈக்குவல் டு, நம்ம சொல்றோம்ல பிரசவம் ஆயிருக்கு, அம்மா பிரசவிச்சாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். பிரசவம் இஸ் ஈக்குவல் டு உற்பத்தி. பிரதிபிரசவம் அப்படின்னா ஆப்போசிட் அர்த்தம் எடுக்கணும், லயம்னு அர்த்தம். பிரதிபிரசவம்ன்றதுக்கு அர்த்தம் லயம். பிரசவம்னா உற்பத்தி, வெளிப்படுதல். அதே நேரத்துல பிரதிபிரசவம்னா வித்ரா பண்றது, லயம் பண்றதுன்னு அர்த்தம். காரணத்தில் காரியத்தை ஒடுக்குதல் அப்படின்றதுக்கு பேர் லயம்னு பேர். காரியத்தை காரணத்தில் லயம் செய்வதன் மூலமாக அந்த சூக்ஷ்ம வாசனைகள் அனைத்தையும் என்ன பண்ணணும், தியாகம் செய்ய வேண்டும். அப்ப ஸ்டெப்ஸ் பாருங்க, கிளியரா ஸ்டெப்ஸ்.
முதல்ல வாசனைகள் எல்லாத்தையும் லீனாக்கணும். அதுக்கப்புறம் லீனாக்கின வாசனைகளை எல்லாத்தையும் லய பிரக்கிரியா மூலமா, அந்த பிரக்கிரியாக்கு என்ன பேரு? லய பிரக்கிரியா. லய பிரக்கிரியா மூலமாக அவைகளை எல்லாத்தையும் 100% தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சூத்திரமான சொல்லியிருக்கு. பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. தேன அர்த்தம் பஞ்சக்லேஷாக. தே பஞ்சக்லேஷாக, அந்த பஞ்சக்லேஷங்கள் அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷம். இந்த 5 கிளேஷங்களும் தக்தபீஜ கல்பா. கல்பன்னு ஒரு பிரத்யம். அந்த பிரத்யத்துக்கு அர்த்தம் நியூனதா, சதுர்ஷதான் 2 அர்த்தம் இருக்கு. தக்தபீஜ கல்பான என்ன அர்த்தம்? வறுக்கப்பட்ட விதை போன்று. இன்னும் ஆகல, ஃப்ரை பண்ணல, வறுக்கப்பட்ட விதை போன்று, ஃப்ரை பண்ண மாதிரி. சதுர்ஷம் இல்ல அப்படின்னா நியூனத்தா அப்படின்னு அர்த்தம் இருக்கணும். ரொம்ப கம்மியாக்கியது. இப்ப இந்த கிளேஷங்களை நம்ம என்ன பண்ணோம்? சூக்ஷ்மான்னு சொன்னோமா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? நியூனத்தா அர்த்தம் எடுக்கணும். ரொம்ப கம்மி பண்ணி வாசனைகளை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பஞ்ச கிளேஷங்களையும் தக்தபீஜ கல்பானா வறுக்கப்பட்ட மாதிரி கொஞ்சமா வச்சுக்கிட்டு, லீன் ஆக்கிட்டு, தனுகரணம் பண்ணிட்டு என்ன பண்ணோம்? யோகினஹா, அந்த மாதிரி எந்த யோகிகள் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு சரித்த அதிகாரே சேதசி. அந்த சரித்த அதிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரித்த அதிகாரம்னா குணசிய அதிகாரம். குணத்துக்குன்னு அதிகாரம் இருக்கு. என்ன அதிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா போக கைவல்ய போக தாத்ருத்வம் குணாதிகாரா. குணத்தோட அதிகாரம் என்ன சுவாமி அப்படின்னா ரைட்ஸ். குணத்துக்குன்னு சில ரைட்ஸ் இருக்கு. திரிகுணாத்மிகம், 3 குணங்கள் இருக்குல்ல, அதன மாயா. அந்த 3 குணங்களுக்கும் என்ன சுவாமி ரைட்ஸ் இருக்கு? அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, பவர் இருக்கு. அந்த பவர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல சுக துக்க போக தாத்ருத்வம். முதல்ல அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுகத்தையும் துக்கத்தையும் தருகின்ற தன்மை அதுட்ட இருக்கு. இப்ப நமக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? நமக்கெல்லாம் சுக துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. யாரு கொடுக்குறா? திரிகுணாத்மிக அம்மா தான் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பெரிய அம்மா துர்கா அம்மா எல்லாத்துக்கும் ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வா அப்படின்னு கசப்பா. இந்த சங்குல பாத்தீங்கன்னா சங்கு வச்சு மருந்து ஊத்துவாங்க பாருங்க. ஐயோ, எனக்குலாம் சில சமயம் இப்ப ஞாபகத்துக்கு வருதுங்க. 40 வருஷத்துக்கு அப்புறம் ஞாபகத்துக்கு வருது. நான் சின்ன வயசுல ரொம்ப அடம். எனக்கு கசப்பே பிடிக்காது. என் வீட்டுல 4-5 பசங்களா எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள். நான் தான் கடைசி பையன். ஒருத்தர் காலை பிடிச்சிப்பாங்க, ஒரு அக்கா கையை பிடிச்சிக்கும், ஒரு அக்கா காலை பிடிச்சிக்கும், அண்ணன் பாத்தீங்கன்னா இன்னொரு கையை பிடிச்சிப்பான். 4 பேர் 4 பக்கம் பிடிச்சு இழுத்து அம்மா மேல உட்கார்ந்து சங்குல பாத்தீங்க அப்படின்னா வலுக்கட்டாயமா அந்த கசப்பு மருந்த கொடுத்து அது பாதி வெளியில போய் பாதி உள்ள போய் சின்ன பண்ணிருக்கும். விதி வலிய ஊட்டும். விதி வலிய ஊட்டும். நமக்கு விதி இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வேணும் வேணாம்லாம் சொல்லலாம் முடியாது. சுகத்தையும் துக்கத்தையும் அம்மா எப்படி சங்கு வச்சு வலுக்கட்டாயமா மருந்த கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அம்மா நமக்கு என்ன அம்மா? மாயா அம்மா. இந்த மாயா அம்மா வலுக்கட்டாயமா சுகத்தையும் துக்கத்தையும், நானா இது சுகமா இருக்கணும்னு நினைக்கிறேன், நானா துக்கமா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுவா சேருது. அப்ப சுகத்தையும் துக்கத்தையும் கொடுக்கறது தான் முதல் அதிகாரம். 2வது அதிகாரம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல யாரு விரக்தன் ஆகிறானோ அந்த விரக்தருக்கு பாத்தீங்கன்னா கைவல்ய அவஸ்தையவே கொடுக்கறது இந்த மாயா அம்மா தான். அதனாலதான் அம்மாட்ட பாத்தீங்கன்னா எதுவும் கேட்டுறாதீங்க. அம்மா மாயா அம்மா கைவல்யத்தை கொடுன்னு கேளுங்க. அம்மாட்ட சுக துக்கத்தை கேட்டீங்கன்னா அவங்கதான் ரெடியா இருக்காங்களே, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சம்சாரம் போயிட்டே இருக்கும். அப்ப அம்பாள்கிட்ட கேட்க வேண்டியது பாத்தீங்கன்னா மோட்சத்தை மட்டும்தான் அம்பாள்கிட்ட கேட்கணும். வித்யா சுரூபிணி அவ, அவித்யா இல்ல, வித்யா சுரூபிணி. ஆனா வெளிப்படுறது அவித்யா ரூபமா வெளிப்படுறா. அப்ப பாத்தீங்கன்னா அவள் இந்த உலக விஷயத்துல வைராகியத்தை அடைஞ்சிங்க அப்படின்னா கைவல்யத்தை கொடுத்துருவான். அப்ப அதிகாரம் எத்தனை? சுகதுக்க போக தாத்திருத்துவம், சுகதுக்கத்தை கொடுக்கின்ற தன்மை. அதே மாதிரி கைவல்ய தாத்திருத்துவம், கைவல்யத்தை தருகின்ற தன்மை. இந்த 2த்துக்கும் பேர் பாத்தீங்கன்னா குணத்தோட அதிகாரம்.
குணத்தோட பவர், 3 குணங்களோட பவர் இதுதான். வைராக்கியம் வந்துச்சுன்னா, விரக்தனானீங்கன்னா கைவல்யம். விரக்தி ஆகல அப்படின்னா திரும்ப திரும்ப சுக துக்கத்திலேயே போகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க வேண்டிய. அப்ப எந்த யோகியானவன் இந்த கிளேசங்களை எல்லாத்தையும் நம்ம சொன்ன மாதிரி கிரியா யோகத்து மூலமா தக்த பீஜம் பண்ணின மாதிரி, சதுர் சமர்த்தம் தக்த பீஜம் பண்ண மாதிரி ஆக்கிட்டானோ, வருத்த விதை மாதிரி ஆக்கிட்டானோ, நியூனத்த அர்த்தத்தை எடுத்தீங்கன்னா ரொம்ப மெலிய பண்ணிட்டானோ, அப்படிப்பட்ட அந்த யோகிக்கு சரித்த அதிகாரே சேதசி, நல்ல சரித்த அதிகாரம்னா நல்ல அதிகாரத்தன்மையில இருக்கக்கூடிய அந்த சித்தத்துல சுகதுக்கத்தை தரக்கூடிய, கைவல்யத்தை தரக்கூடிய அதிகாரத்தை உடைய அந்த சித்தம் இன்னும் வேக்கப்ல இருக்கு. சித்தம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற அந்த சித்தத்துல பிரலீனே சக தேன தேன ஏவ அஸ்தம் கச்சந்தி. இந்த வாசனைகளை எல்லாத்தையும் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சித்தத்துல உயிரோட இருக்கிற அந்த சித்தத்துல லயம் பண்ணி அந்த சித்தத்தையும் கூட பாத்தீங்கன்னா அஸ்தமனம் பண்ணப்படுகின்றது. கச்சந்தி. எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி லய பிரக்கிரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றது புரியும் கேட்டுட்டே இருக்கு. நான் சொல்றேன், நான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே தான் வருவேன். ஒன்னும் டக்குன்னு சொல்லி முடிச்சிடலாம் மாட்டேன். இப்போ லயம் பண்ணணும் அப்படின்னா என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான். 3வது அத்தியாயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா 41, 42வது ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இருக்கு. 3வது அத்தியாயத்துல 42 இருக்கு. 42, 43 பக்கத்துல ரெஃபரன்ஸ் எழுதிக்கங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கட்டோபனிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா, கட்டோபனிஷத்துல 3வது வள்ளி, கட்டோபனிஷத்துல 3வது வள்ளி 10வது மந்திரம், 11வது மந்திரம், அப்புறம் 13வது மந்திரம். முக்கியமானது 13வது மந்திரம். திரும்ப பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா 6வது வள்ளியில, கட்டோபனிஷத்துல பாத்தீங்கன்னா 6வது வள்ளியில 6வது மந்திரம், 6 6 6 6வது மந்திரம், 7வது மந்திரம், 8வது மந்திரம், வரிசையா 2 3 மந்திரம் இருக்கு. 6வது வள்ளியில 6 7 8, 3வது வள்ளியில பாத்தீங்கன்னா 10 11 13, 3 மந்திரங்கள். பகவத்கீதையில எடுத்துக்கிட்டீங்கன்னா 3வது சாப்டர்ல 42 இந்த ஸ்லோகங்கள்லாம். இந்திரியாணி பரான் யாகுஹு இந்திரியேவ்ய பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி புத்தே பரதஸ்து சஹா. பிரசவம்னா என்ன சொன்ன? பிரதி பிரசவம். பிரசவம்னா உற்பத்தி, பிரதி பிரசவம்னா என்ன அர்த்தம்? லயம். பிரசவம் எப்படி ஆச்சு நமக்கு? எப்படி பிரசவம் ஆச்சு நமக்கு? அம்மா எப்படி பெத்து போட்டாங்க நம்மள அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகத்தியோனி எது அப்படின்னா இந்த அவித்யா. தூக்கத்துல இருக்கோம்ல, பிரசவம் ஆகல. தூக்கத்துல இருக்கும்போது ஒண்ணும் இல்லைல்ல, ஏதாவது இருந்துச்சா? ஒண்ணும் இல்லை. அப்புறம் முதல்ல வேக்கப் ஆகும்போது என்ன வேக்கப் ஆச்சு? புத்தி. 2வது என்ன வேக்கப் ஆச்சு? மனசு. 3வது என்ன வேக்கப் ஆச்சு? இந்திரியங்கள். 4வது என்ன வேக்கப் ஆச்சு? இந்த மொத்த ஜெகத் விஷயங்கள். அப்ப லயம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா தூங்க போறீங்களே, தூங்க போகும்போது எப்படி போனீங்க? லைட் எல்லாம் ஆஃப் பண்ணீங்க, விஷயத்தை எல்லாத்தையும் ரூம் எல்லாம் லாக் பண்ணி, டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணி, அப்புறம் பெட்டுக்கு 0 வாட்ஸ் லைட்டையும் வச்சுக்கிட்டு, இல்லைன்னா மற்ற லைட்டையும் அதையும் ஆஃப் பண்ணிட்டு பிளாங்கெட் எடுத்து நல்லா மூடிட்டீங்க. விஷயம் எல்லாம் என்ன ஆயிப்போச்சு? விஷயம் எல்லாம் எங்க போய் லயமாச்சு? சென்ஸ் ஆர்கன்ஸ்ல லயமாச்சு. சென்ஸ் ஆர்கன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருட்டா இருக்கு, கண்ணெல்லாம் பார்த்தா இருட்டா இருக்கு, சவுண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப சவுண்டு கொடுக்கல, லைட் இல்லை, விஷயங்கள் எதுவுமே இல்லை, சாப்பிடல, ஸ்மெல் பண்ணல, எதுவுமே இல்லை. அப்ப என்னாச்சு? மெதுவா மெதுவா எங்க போச்சு? இந்திரியங்கள். விஷயம் இல்லாததுனால மனசுல போய் லயமாச்சு. மனசுல பாத்தீங்கன்னா சொப்பனம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு சொப்பனம் முடிய 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 சொப்பனம் எங்க போய் முடியுது? புத்தி. புத்தி பாத்தீங்கன்னா மெதுவா 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 லயமாகுது. லயமானோன பிராண தத்துவத்துல போய் ஒண்ணும் தெரியல அப்படின்னு நம்ம தூங்கி போறோம். அப்ப எப்படி நம்ம தூங்குறோமோ, எப்படி வெளியில வந்தோமோ அதே மாதிரிதான் ரிட்டர்ன் போறோம். தூக்கத்துல போய் செட்டில் ஆயிடுறோம். நம்ம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கிற அவித்யா அம்மாவோட மடிதான்
நம்மளோட நெஸ்ட். அம்மாவோட மடியில போய் நல்லா சுகமா தூங்கி போறோம். டெய்லி அதான் நடக்குது நமக்கு. திரும்ப அம்மாவோட மடியில இருந்து வெளியில வரோம். அப்போ ஒரே ப்ராசஸ். எப்படி வெளியில வந்தோமோ அதே மாதிரி ராத்திரியில உள்ள போறோம். இத ராத்திரியில உள்ள போகாம உட்கார்ந்துகிட்டு தியானத்துல நீங்க பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேரு? லய பிரக்கிரியா. நேச்சுரலா நடக்குது நமக்கு லயம். அத பாத்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் போறோம்? நம்ம அவித்யால போய் முட்டிக்கிட்டு நிக்கிறோம். ஆனா நம்ம நேச்சுரலா பண்ணும்போது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போறோம். அந்த அவித்யாவை தாண்டி புருஷன்ட்ட போய் ஆத்மால போய் நம்ம நிக்க போறோம். இதான் வித்தியாசம். தூக்கத்துல முந்தின ஸ்டாப்போட நின்னுறோம், அவித்யாவோட நின்னுறோம். அதனால அவித்யா திரும்ப திரும்ப நமக்கு பேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கு. திரும்ப திரும்ப நம்ம பேக்கப் ஆகிட்டே இருக்கிறோம். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இறந்த பிறகும் கூட நம்ம அந்த அவித்யால போய் லயமாகிறோம். திரும்ப திரும்ப பேக்கப் ஆகுற மாதிரி திரும்ப திரும்ப ஜென்மம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இதே பாத்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்த மாதிரி இருந்து இப்ப சொல்ற லய பிரக்கிரியாவை, இந்த யோகத்துல சொல்ற லய பிரக்கிரியாவை பண்றோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா புருஷன் வரைக்கும் நம்ம போறோம். அப்ப மந்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திரியாணி பராகியர்த்தா. இந்திரியங்களை காட்டிலும் விஷயங்களை காட்டிலும் எது பெருசு? விஷயங்களை அறியக்கூடிய இந்திரியங்கள் பெருசு. இந்திரியங்களை காட்டிலும் பாத்தீங்கன்னா பரான் யாகுகு. இந்திரியாணி பரான் யாகுகு. இந்திரியப்பிய பரம் மனக. இந்திரியங்களை காட்டிலும் எது பெருசு? மனசு. மனசஸ்து பராபுத்திகி. மனசை காட்டிலும் எது பெருசு? புத்தி பெருசு. புத்தியை காட்டிலும் எது பெருசு அப்படின்னு கேட்டா புத்தே பரதஸ்து சகா. புத்தியை காட்டிலும் பாத்தீங்க அப்படின்னா மிகவும் மேலானது அந்த ஆத்மா. அப்புறம் ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மானம் ஆத்மனா ஜகிஷத்ரு மகாபாகோ காமரூபம் துராசதம். 43 விட்டுருங்க, 42 மட்டும் எடுத்துங்க. அப்ப 42க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல சொல்லுது இதே பிரக்கிரியா. கட்டோபனிஷத்துல 3வது வள்ளி 10வது மந்திரம் சொல்லுது. இந்திரியேப்ய பராஹ்யர்த்தா அர்த்தேபியஸ்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி புத்தேராத்மா மகான் பரஹா. இப்ப இதுல எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு. என்னன்னா புத்திக்கு தாண்டி கட்டோபனிஷத்துல மகத்தத்துவம்னு சொல்லுது. அப்படியே கீதால இருக்கிறது அப்படியே தான். விஷயங்களை காட்டிலும் இந்திரியங்கள் பெருசு, இந்திரியங்களை காட்டிலும் மனசு பெருசு, மனசை காட்டிலும் பாத்தீங்க அப்படின்னா புத்தி பெருசு, புத்தியை காட்டிலும் எது பெருசு? சமஷ்டி புத்தின்னு சொல்லக்கூடிய மகத்தத்துவம். அந்த புத்திய மகத்தத்துவத்தை காட்டிலும் எது பெருசு அப்படின்னா ஆத்மா பாத்தீங்கன்னா பெருசு அப்படின்னு சொல்லி முடியுது. மகான் பரஹா. அதுக்கு அடுத்த ஸ்லோகம் 11வது ஸ்லோகம் சொல்லுது மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பரஹா. மகத்தத்துவம் சொல்லக்கூடிய சமஷ்டி புத்தியை காட்டிலும் மகான் எது அப்படின்னா அவ்யக்தம் பெருசு. தூக்கத்துக்கு போயிடும்ல, தூக்கத்துல போனோட புத்தி தத்துவத்தை காட்டிலும் இந்த மகத்தத்துவத்தை காட்டிலும் இந்த அவ்யக்தம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. அவ்யக்தத்தை காட்டிலும் எது புருஷ அப்படின்னா புருஷக பரஹா. புருஷன் அப்படின்ற ஆத்மா மேலானது, பெருசு. அப்படிப்பட்ட அந்த புருஷனை காட்டிலும் புருஷாத்து ந பரம் கிஞ்சித்து. அந்த புருஷனை காட்டிலும் மேலானது அப்படின்னு ஒண்ணு இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அப்ப லாஸ்ட் எண்ட் எது அப்படின்னா சொல்லுது சா காஷ்டா சா பராகதி. அதுதான் சீமா. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோகத்துக்கும் பாத்தீங்கன்னா எண்டு எது அப்படின்னா அதுதான் எண்டு. ஆத்மாதான். சா பரா காஷ்டா. காஷ்டான்றதுக்கு அர்த்தம் லாஸ்ட் எண்ட், அதுதான் எல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சா பராகதி. எல்லா மார்க்கங்களுக்கும் பாத்தீங்கன்னா முடிவா இருக்கிறது அவகதி. எல்லா மார்க்கங்களும் எங்க போய் முடியுது? அந்த ஆத்மால போய் முடிஞ்சிடும். உங்களோட டிராவலிங் அதோட எண்ட் ஆயிடுது. அப்ப என்ன சுவாமி பண்ணணும்? லய பிரக்கிரியா பண்ணணும். லய பிரக்கிரியாவை பத்தி சொல்லக்கூடிய மந்திரம் எது அப்படின்னா 3வது வள்ளியில 13வது மந்திரம். 9, 10, 11 எடுத்துங்க. அதுக்கப்புறம் 12, 13 வரிசையா இருக்கு. நான் 13வது மந்திரத்தை லய பிரக்கிரியாக்கான மந்திரம். அப்ப லய பிரகிருதி பிரதிப்பிரசவ ஹேயாகான் இருக்குல்ல, சூத்திரத்துல என்ன இருக்கு? பிரதிப்பிரசவ ஹேயாகா. லயம் பண்ணக்கூடிய, லயம் செய்து தியாகம் செய்யத்தக்கவைகள். லயம் எப்படி பண்றது சுவாமி அப்படின்னா 13வது மந்திரம் சொல்லுது யச்சேத்வாங் மனசி பிராஜ்ஞஹ. யச்சேத்வாங் மனசி பிராஜ்ஞஹ தத் யச்சேத் ஞான ஆத்மனி.
ஞானாத்மனி மகதி நியச்சேத் தத்யச்சேத் சாந்த ஆத்மனி. அற்புதமான மந்திரம். யச்சேத் வாங் மனசி பிராஜ்யக. பிராஜ்யனா புத்திசாலி. யாரு புத்திசாலி? இப்ப நம்ம சொன்னோம்ல, கிரியா யோகம் பண்ணி நல்லா புத்திசாலி. எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா புத்திசாலி இல்லை, உங்களுக்கு புத்தியே இல்லைன்னு அர்த்தம். ஒன்றும் பண்ண வேணாம்னு சௌக்கியமா இருந்தீங்கன்னு வச்சுங்க. இப்ப எல்லாம் புரிஞ்சா போதும் வேதாந்தம் அப்படிதான் சௌக்கியமா இருக்காங்க. ஜபம் இல்லை, தபம் இல்லை, ஒன்றும் இல்லை. அதான் வேதாந்தம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டோமே, அப்படி சௌக்கியமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ டீச்சிங், இப்போ மாடர்ன் டீச்சிங். ஐயோ, என்னோட குருபாய்கள்லாம் நிறைய பேர் அப்படிதான் டீச்சிங் பண்றாங்க. நான் அப்பப்போ கேட்பேன், ஏதாவது கேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், ஈஸியா, ரொம்ப ஈஸியா சொல்லி முடிச்சிடுறாங்க. ஒன்றும் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம். புத்திசாலியா இருந்தாலும் புரிஞ்சிடும்ல. எப்படிப்பா ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்ற? அப்ப மகான்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டாங்களே, எதுக்காக கஷ்டப்பட்டாங்க? பெரியவங்க எல்லாம் எதுக்காக கஷ்டப்பட்டாங்க? மகா பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பூ கொடுத்து என்ன முட்டாள் அவரு, வாழைப்பூ கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு வேர்க்கடலை சாப்பிட்டுக்கிட்டு வந்து இருந்தாங்க. தேங்காவை சாப்பிட்டுக்கிட்டு யாராவது இருப்பாங்களா அது மாதிரி? ஏன் அவருக்குன்னு புத்தி இல்லையா? மகா பெரியவருக்கு புத்தி இல்லையா? நமக்கு புரிஞ்சது அவருக்கு புரியலையோ? சதாசிவ பிரம்மே இவர் வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்தருக்கு ஒன்றும் புரியலையோ? இல்ல சந்திரசேகர பாரதி சுவாமிகள் சிருங்கேரி மடத்துல வந்து பாத்தீங்கன்னா மடாதிபதியா இல்லாம போய் சமாதி அபியாசம், அவரோட குட்டியால இருந்து வெளியிலேயே வரமாட்டாராம். சொன்னல, ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு ஃபுட்டு வைப்பாங்க, அந்த ஃபுட்டு சாப்பிட்டுக்கவே மாட்டாங்க. திரும்ப மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான், ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் ஓப்பன்ல இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு புரியாதா? வேதச்சுராமணி பாஷ்யம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஐயோ, மகா ஞானி புருஷன். இப்ப வரவங்க எல்லாம் சொல்றாங்க ஒன்னும் பண்ண வேணாம், ஒன்னும் பண்ண வேணாம். உங்க வாசனை மெலியவே மெலியாதுங்க. அப்ப பிராக்யனா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? புத்திசாலின்னு சொல்லக்கூடிய பிராக்யன் என்ன பண்ணணும்? நல்ல கிரியா யோகத்து மூலமா வாசனைகளை மெலிய பண்ணணும். தனுக்கரணம் பண்ணதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் என்னது? லய பிரக்கிரியா. எது லய பிரக்கிரியா? நம்ம நிதித்தியாசனம்னு 6வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த 6வது அத்தியாயமே வந்து பாத்தீங்கன்னா லய பிரக்கிரியா தான். அப்ப அந்த லய பிரக்கிரியா எப்படி அப்படின்னா, விஷயங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? இந்திரியங்கள்ல லயம் பண்ணணும். இந்திரியங்கள்ல லயம் பண்ணிட்டு எச்சேத் வாங் மனசி பிராஜ்யக. இந்த வாக்கு முதலிய இந்திரியங்களை எல்லாத்தையும் எங்க லயம் பண்ணணும்? மனதில் லயம் செய்ய வேண்டும். ஒரு வாட்டி என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டார், சாமி நான் லயம் பண்ணிட்டேன் சாமி, வெளியில பால்காரம் வர்றதெல்லாம் கேட்குதா, வெளில சத்தெல்லாம் கேட்குதா? அவன் சத்தெல்லாம் கேட்குது சாமி. அப்ப லயம் பண்ணலன்னு அர்த்தம். லயம்னா என்ன அர்த்தம்னா, தூக்கத்துக்கு போறீங்கல்ல, சொப்பனம் பாக்குறீங்களா, அப்ப என்ன அர்த்தம்? சொப்பனத்துல வந்து எது வேக்கப்ல இருக்கு? மனசு வேக்கப்ல இருக்கு. அப்போ வெளியில இருக்க இந்திரியங்கள்லாம் வேக்கப்ல இருக்கா இல்லையா? இல்ல. ஏன்னா வெளியில போற எந்த சப்தமும், பக்கத்துல இருந்து யார் பேசினாலோ எந்த சப்தமும், இந்த இந்திரிய விஷயங்கள் எதுவுமே நீங்க சொப்பனம் பார்த்துட்டு இருக்கும்போது தெரியவே தெரியாது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்க இந்திரியங்கள் மனசுல லயமாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப எப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளி விஷயங்கள் தெரியாம இந்திரிய விஷயங்கள் எதுவும் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கோ, அப்ப இந்திரியங்கள் எங்க போச்சுன்னு அர்த்தம்? மனசுல போய் லயமாயிடுச்சு. ஆனா மனசுல என்ன இருக்கும்? இந்திரியங்களோட சக்தி எல்லாம் இருக்கிறதுனால மனசு என்ன பண்ணும்? அது வேலை செஞ்சுட்டு இருக்கும், சொப்பனம் பாக்குற மாதிரி. அப்ப அந்த மனசையும் கூட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எச்சேத்வாங் மனசி பிராஜ்யக தது எச்சேத் ஞான ஆத்மன். அந்த மனசையும் கூட என்ன பண்ணணும்? சொப்பனம் பாக்குற மனசு, தாட் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும், அதை பத்தி இதை பத்தி எல்லாத்தையும் சிந்தனை பண்ணும். ஏதோ ஒரு தாட்டை வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ராம 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 ஓம் ஓம் ஓம், எதையா நினைக்கும். அதுக்கப்புறம் நடுநடுல உள்ள வெளியிலாம் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மனதையும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ததியச்சேது ஞான ஆத்மன். ஞான ஆத்மான புத்தின்னு அர்த்தம். அந்த புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசையும் லயம் பண்ணட்டும். புத்தியில லயம் பண்ண என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னா, ராம் 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 ராம், சர் ஸ்ரீ ராமன், டபிள்யூ ராமன், பால்கார ராமன், இது மாதிரிலாம் நடுநடுல சிந்தனை போச்சுன்னா நீங்க மனசுல இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்ப இந்த 108 தாட்டும் சாலிடா வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஓம் 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 ராம் 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 ராம்னு வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம போச்சுன்னா அப்ப நீங்க வந்து புத்தி தத்துவத்தை பிராப்தி பண்ணிட்டீங்கன்னு. சஞ்சலமா இருந்துச்சுன்னா, வேற வேற தாட் இருந்துச்சுன்னா மனசு, அப்படி வேற வேற தாட் இருக்கிற மனச
ஒரே தாட்டை ஆக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப என்னாச்சு? புத்தி தத்துவத்தை உங்க மனசு லயமாயிடுச்சு, அடைஞ்சிருச்சு. அந்த ஒரே தாட் இருக்கும் போது மெதுவா 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த புத்தி தத்துவத்தையும் கூட ஞான ஆத்மனி மகத்தி நிகழ்ச்சி, அந்த புத்தி தத்துவத்தையும் கூட என்ன பண்ணணும்? மகத்தத்துவத்துல. புத்தி தத்துவத்துக்கும் மகத்தத்துவத்துக்கு என்ன சுவாமி வித்தியாசம்? புத்தி தத்துவம் இண்டிவிஜுவல், மகத்துன்றது டோட்டல். டோட்டல் புத்திக்கு பேரு ஹிரண்ய கர்ப்ப. வேதாந்தத்துல ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்லுவோம். அதுக்கு யோகத்திலையும் சாங்கியத்திலையும் மகத்தத்துவம்னு பேரு. அந்த மகத்தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா லயம் பண்ணணும். சுவாமி என்ன ஆகும்? அப்ப என்ன நடக்குது உங்களுக்கு? என்ன நடக்குது? புத்தி தூங்கி போச்சுன்னா என்ன ஆகும்? தூக்கத்துக்கு போயிடுவீங்க. இல்ல, தன்னை அறியாம போனீங்கன்னா என்ன, எங்க போய் லயம் ஆகுது? புத்தி எங்க லயம் ஆகுது? டீப் ஸ்லீப்ல எங்க போய் லயம் ஆகுது? பிராணன்ல போய் தத்துவம். புத்தி வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல லயம் ஆயிடுச்சுன்னா தூக்கம். இதே மாதிரி நீங்க தியானத்துல உட்கார்ந்து லயம் பண்ணினீங்கன்னா அந்த ஒரே தாட் இருக்கு பாத்தீங்களா? ராம் 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 ஓம் 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 ஓம்னு ஒரே தாட் இருந்தா அதுக்கு பேரு புத்தி. அந்த ஒரே தாட்டும் இல்லாம போச்சுன்னா, ஆனா வேக்கப்ல இருக்கீங்க, தூக்கத்துல தூங்கிடுறீங்க, சொப்பனம் பார்த்து புத்திக்கு வந்து தூங்கிடுறீங்க. அதே சமாதி அபியாசத்துல இருக்கும்போது அந்த ஒரு தாட்டும் நெகேட் ஆயிடுச்சுன்னா, ஒரு தாட்டு என்னன்னா அப்ப மிச்சம் என்ன இருக்கும்? பிராணன் மட்டும் மிச்சம் இருக்கு. அப்ப புத்தி எங்க போச்சுன்னு கேட்டீங்கன்னா சுவாசம் மட்டும் போயிட்டு இருக்கும். நீங்க இருப்பீங்க, நான் பார்க்கிற நான் இருப்பேன், சுவாசம் போயிட்டு இருக்கும். அந்த சுவாசத்துல இந்த புத்தி லயமாயிடுச்சுங்க. இதான் ப்ராசஸ். அதுக்காக தான் பண்றோம். ஆக்சுவலா நம்ம அடைய வேண்டியது பிராணன்ல தான். பிராணன்ல எல்லாத்தையும் லயம் பண்ணணும். அப்ப அந்த பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான் மகத்தத்துவம்னு பேரு. பிராணன் தான் மகத்தத்துவம்னு பேரு, ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் புத்தியை வந்து பாத்தீங்கன்னா லயம் பண்ணிட்டு, இண்டிவிஜுவல் புத்தி தானே ராம் ராம் சொல்லிட்டு இருந்துச்சு, இண்டிவிஜுவல் புத்தி தானே ஓம் ஓம் ஓம்னு ஜபம் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த ஜபத்தையும் நிப்பாட்டி அதுவா லயம் ஆயிடும். லயம் ஆயிடுச்சு அப்படின்னா வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கோம். அப்ப அதுக்கு என்ன பேரு அப்படின்னா மகத்தத்துவம்னு பேரு. அதையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மகத்தத்துவத்தையும் ததியச்சேது சாந்த ஆத்மன். அப்ப உட்கார்ந்து இருக்கிறவன் என்ன பண்ணணும்? சமாதியில இருக்கிறவன் பிராணனை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிராணனை பார்த்துக்கிட்டே இருந்து மெதுவா 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 அந்த பிராணனையும் கூட சாந்தமான ஆத்மாவினிடத்தில், தன்னிடத்தில் லயம் செய்ய வேண்டும். அப்படி அப்ப தூக்கத்துல இருந்து எப்படி உண்டானோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்ல ப்ராசஸ் தெரிஞ்சுக்கங்க. நானோட சேர்ந்த அவித்யா மாயா, அதுல இருந்து உண்டானது எது? பிராணன். பிராணன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 3 தூக்கத்துல இருக்கிறது. நான் அவித்யா ஒன்னும் தெரியல, நான் சுகமா தூங்கினேன் ஒன்னும் தெரியல, கூட 2 சேர்ந்து என்னாச்சு? முதல் குழந்தை பிறந்துருச்சு. இது பிராணன். பிராணன்ல இருந்து வேக்கப் ஆகும்போது புத்தி, புத்தியில இருந்து வேக்கப் ஆனீங்கன்னா மனசு, மனசுல இருந்து வேக்கப் ஆன இந்திரியம், இந்திரியத்துல இருந்து இந்த மொத்த ஜெகத், தேகம், இந்த ஜெகத். இப்ப ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணணும்? விஷயங்களை, ஜெகத்தை எல்லாத்தையும் இந்திரியங்கள்ல லயம் பண்ணணும், இந்திரியத்தை மனசுல லயம் பண்ணணும், மனசை புத்தியில லயம் பண்ணணும், புத்திய வந்து மகத்துன்னு சொல்லக்கூடிய பிராண தத்துவத்துல லயம் பண்ணணும். பிராண தத்துவத்துல லயம் பண்ணினீங்கன்னா அறியாம போயிட்டீங்கன்னா தூங்கிடுவீங்க. டெய்லி தூங்குற மாதிரி உட்கார்ந்துகிட்டே தூங்கிடுவீங்க. பிரகிருதி லயம் சொன்னோமா, பிரகிருதி லயம் சம்பவிச்சிடும். அப்ப அது பிரகிருதி லயத்துக்கு போகாம இருந்தீங்கன்னா, அவேர்னஸோட இருந்தீங்க அப்படின்னா, லயத்துக்கும் விக்ஷேபத்துக்கும் போகாம, அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணனை பார்த்து 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 அந்த பிராணனும் ஆப்ஜெக்ட், திருஷ்யம், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவித்யாமயம் அப்படின்னு அதையும் தூக்கி தன்னிடத்துல லயம் பண்ணிட்டீங்கன்னா வெறும் ஆத்ம ரூபமா இருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி. அதனால என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னா, அடுத்த மந்திரம் இருக்கு இதுல கட்டோபனிஷத்துல வந்து ரொம்ப ஃபேமஸான பிரசித்தமான மந்திரம் 14, 3வது வழியில 14வது மந்திரம். உத்திஷ்டத ஜாகிரத பிராப்பிய வரான் நிபோதத க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யயா துர்கம் பதஹ தத் கவயோ வதந்தி. அற்புதமான மந்திரம். எந்திரிச்சு நில்லு. சும்மா பலகீனத்திலேயே போய் திரும்ப 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 ஐயோ சாமி நம்மளால முடியாது சாமி. யாராவது யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா
இமாலயாஸ்ல இருந்துட்டு பண்ணட்டும் சாமி, எங்கேயாவது இருந்துகிட்டு பண்ணட்டும், நம்மளால முடியாது சாமி. எல்லா ஒரு அம்மா என்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க, சாமி நான் ஸ்திரியா இருக்கேன், மூஞ்சிலே 4 குத்தனம் போல இருக்கும். யாராவது சொன்னீங்க ஸ்திரீ அந்த மாதிரி எஸ்கேப் ஆனீங்கன்னா அவ்வளவுதான், ஸ்திரியாக மண்ணாங்கட்டி. நானும் படிச்சு சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம் வேஷம் வேஷம். உள்ள இருக்கிறது என்னது? ஸ்திரீ ஆத்மாக்கு ஏதாவது ஸ்திரீ புருஷன் ஏதாவது பேதம் இருக்கா என்ன? தேகத்தோட சேர்ந்தீங்கன்னா ஸ்திரீ, தேகத்தோட பலகீனத்தோட சேர்ந்தீங்கன்னா ஸ்திரீ புருஷன், ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. கொஞ்சம் ஏதாச்சும் எனக்கு வயசாகி போச்சு, வயசாகி ஆத்மாக்கு ஏதாவது வயசு இருக்கா இல்லையா? ஒன்றும் இல்லை. மனசுக்கு ஏதாவது வயசு இருக்கா இல்லையா? மனசு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்போ பாத்தி அப்படின்னா வயசு காரணம் காட்டுறது, நான் ஸ்திரீன்னு தப்பிச்சுக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. நம்ம பழகின எனக்கு சுகர் இருக்கு சாமி அதனால பண்ண முடியல, பிபி இருக்கு சாமி பண்ண முடியல. நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஐட்டம் வச்சிருக்கோம் எஸ்கேப் ஆகிறதுக்கு. அப்படியே கேட்டுட்டே ஞானத்தை அடையிறதுக்கு ஏதாவது மார்க்கம் இருக்கா சாமி? எதையுமே பண்ணாம கேட்டுட்டே பாத்தீங்க அப்படின்னா ஆயிர முடியுமா சாமி? இருக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன் அது மாதிரி சொல்லுது, கேட்டுக்கிட்டே போனா போதும் அப்படின்னு, ஒன்னும் அடைய முடியாது. அப்போ பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா, உத்திஷ்டத்தை எந்திரிச்சு நில்லு, பலகீனத்துல இருந்து எந்திரிச்சு நில்லு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கீதால உபதேசம் இது ஆரம்பத்திலேயே 2வது சாப்டர்லயே ஆச்சாரியா சொல்லியிருக்காரு, எந்திரிச்சு நில்லு, சும்மா பேடித்தன்மையை அடையாது. கிளைபியம் மாஸ் மகம பார்த்த நைதத் வையுப பத்தியதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தெக்கோ திஷ்ட பரந்தப. 2வது சாப்டர்ல ஆரம்பிக்கும் போதே, இந்த உபதேசம் ஆரம்பிக்கும் போதே முதல்ல சொன்னார், இந்த கிளீபத்தன்மையை அடையாது, நல்ல ஸ்ட்ராங்கா போல்டா எந்திரிச்சு நெல்லுங்க. பலகீனத்தெல்லாம், ஹிருதயத்துல இருக்க பலகீனத்தெல்லாம் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டு பாத்தீங்கன்னா பிராப்பிய வரான், ஜாகிரதை வேக்கப் ஆகுங்க. தூங்கிட்டே இருக்காங்க, அஜ்ஞான நித்திரையில இருந்து வேக்கப் ஆகுங்க, அஜ்ஞான நித்திரையில இருந்து வேக்கப் ஆகுங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? பிராப்பிய வரான் நிபோதத்தை 2:3 2வது அத்தியாயத்துல 3வது ஸ்லோகமே இதுதான். பிராப்பிய வரா நிபோதத்தை, நல்ல ஆச்சாரியர்களை பாத்தீங்கன்னா அடைங்க. நிறைய ஆச்சரியருக்கு விஷயமே தெரியலங்க, 3 வருஷம் கோர்ஸ் எல்லாம் முடிச்சா ஒன்றும் தெரியாதுங்க, கிரந்த அபியாசமே இல்லை. நிறைய பேருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 வருஷம் கோர்ஸ்ல தடன்னு ஓடிடுங்க. இப்ப நம்ம படிக்கிறோம்ல, இப்ப எவ்வளவு எலாபரேட்டா படிச்சுட்டு இருக்கோம், கோர்ஸ் மாதிரியா படிக்கிறோம்? ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரீடமா படிச்சுட்டு இருக்கோம். இல்லைன்னா பாத்தீங்கன்னா வேற மாதிரி போயிட்டு இருக்கு நேரம். அப்ப பாத்தீங்கன்னா 3 வருஷத்துல ஒண்ணுமே முடிக்க முடியாது, கிளாரிட்டியே வராது. அது இல்லாம தடன்னு போய் என்ன நடக்குது கோர்ஸ்ல, என்னன்னா என்ன ஆரம்பிச்சாங்க எங்க முடிச்சாங்கன்னு தெரியாது, அதுக்குள்ள கோர்ஸ் முடிச்சிடும். இவங்களை பாத்தீங்கன்னா இந்த மிஷின்ல குஞ்சு பொறிக்கிற மாதிரி குஞ்சு பொறிச்சு விட்டுருவோம். இவங்க எல்லாம் மார்க்கெட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா அங்கங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன் சின்ன சின்னதா ஆரம்பிச்சு நிறைய பேர் பஜகோவிந்தத்திலே ஜீவனம் போச்சு நிறைய பேருக்கு, சின்மய மிஷன் சாதுக்களுக்கு. நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழ்நாட்டுல இருக்காங்க நிறைய சாதுக்கள். இந்த பாலவிகாரன்னு ஒரு சின்ன புக்கு இருக்கும், ஜீவனம் ஃபுல்லா பாலவிகார வச்சே ஸ்தோத்திரங்களை சொல்லியே முடிச்சுட்டாங்க. நிறைய பேர் பஜகோவிந்தத்துக்கு வந்தாங்க, நிறைய பேர் கீதா ஆரம்பிச்சாங்க, யாரும் முடிக்கவே இல்லை. நிறைய பேர் முடிக்கவே இல்லை பகவத்கீதையை, அங்கங்க அப்படியே நிக்குது. ஒரு 10 இடத்துல கீதா ஆரம்பிச்சு அங்கங்க 1 அத்தியாயம் 2 அத்தியாயம் 3 அத்தியாயம் அதோட நிக்கும். சங்கர பாஷ்யம் அதெல்லாம் எங்கேயோ போச்சு, ஜெர்மன்காரனுக்கும் இங்கிலீஷ்காரனுக்கும் கொடுத்துட்டோம். நம்ம இங்கெல்லாம் இப்ப இல்லை, நம்மகிட்ட இல்லவே இல்லை. அப்ப பாத்தீங்க அப்படின்னா எங்க ஜாகரணம் ஆகுறது? ஜாகரணம் ஆக முடியாது. ஆச்சாரியார்கள், நல்ல ஆச்சாரியர்கள், வைராக்கியத்தோட பேசுற ஆச்சாரியர்கள் டிமாண்ட் ஆயிட்டாங்க. யாரும் வைராக்கியத்தை பேசுறதே இல்லை, யோகம் தேவையே இல்லைன்ட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, சௌக்கியமா இருங்கன்ட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா பிராப்பிய வரான் நிபோதத்தை, வரான் பிராப்பிய, நல்ல குருமார்களை அடையுங்கள். அந்த தத்துவத்தை, ஆத்ம தத்துவத்தை பாத்தீங்கன்னா நிபோதத்தை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. அரிச்சுக்கிட்டு என்ன பண்றது? அப்படியே விட்டுடலாமா? அதுக்கப்புறம் நிதித்தியாசனன்ற அந்த லய பிரக்கிரியா இருக்குல்ல, போன மந்திரம் சொன்னமே, அதுல போகணும். அந்த லய பிரக்கிரியா எப்படி சுவாமி அப்படின்னா, க்ஷுரஸ்யதாரா, க்ஷுரஸ்யதாரான கத்தி முனை பாதை, கத்தியோட முனையில நடக்கிற மாதிரி அவேர்னஸ் இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த கிளேஷங்கள்லாம் மனச்சஞ்சலம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கத்தி முனை பாதையில நடக்க முடியாது. ரொம்ப போக்கஸ்டா இருக்கணும், சித்த சஞ்சலம் இல்லாம இருக்கணும். அதுக்காக தான் கிரியா யோகம். அந்த கத்தி முனை பாதை பாரி இருக்கிறது, அதுல எப்படிப்பட்டது? நிஷிதா துரத்தியா, அதோட முனை பாத்தீங்கன்னா நிஷிதான கூர்த்தீட்டப்பட்டு ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அது பாத்தீங்கன்னா கடந்து போறதுன்றது துரத்தியா, துக்கேன அத்தியா, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடந்து போகணும். ஐயா அதிசுலபம்லாம் இல்லை, ரமணருக்கு அதிசுலபம், நமக்குலாம் இல்லை, அதிசுலபம்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டம் இது.
மந்திரமே சொல்லுது, கட்டோபனிஷத் மந்திரம் சொல்லுது, யம தர்மராஜா சொல்றார், இது வந்து ரொம்ப கஷ்டம். அப்ப அந்த அந்த அவேர்னஸ்ன்ற நிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானது. ஒரு பக்கம் விக்ஷேபம், சித்தம் கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா விக்ஷேபத்துக்கு கொண்டு போய் தியானத்துல உட்கார்ந்துக்கிட்டே இருப்பீங்க. நான் ஸ்புரணத்துல நிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. என்ன ஆயிடும்? இது கொண்டு போயிடும் விக்ஷேபத்துக்கு, எதையாவது சிந்தனைக்கு போயிடும். மனோராஜ்யத்துக்கு ஒரு கத்தியோட ஒரு முனையில விக்ஷேபம், இந்த பக்கம் முனையில விழுந்தீங்கன்னா தூங்கி போயிடுது, லயத்துக்கு போயிடும். லயம் விக்ஷேபம், இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல ரொம்ப ஷார்ப்பா ஒரு கத்தி முனை மாதிரி, அந்த கத்தி முனையில நடந்து மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சுதான் இந்த சம்சார மார்க்கத்தை கடந்து போகணும். துர்கம் பதக, ரொம்ப கஷ்டமான பாதை அப்படின்னு கவையோ வதந்தி, குப்பஞ்சுப்ப சொல்லல, கவிகள் ரிஷிமார்கள் வந்து பாத்தீங்கன்னா கிராந்த தரிசிகள் சொல்கிறார்கள், ஞானி புருஷர்கள் சொல்கிறார்கள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா லய பிரக்கிரியாக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா பிரதிப்பிரசவ அப்படின்னு பேர். பிரசவம்னா வெளியில போறது, பிரதிப்பிரசவம்னா உள்ள வர்றது. இததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே கட்டோபனிஷத்துல 4வது வள்ளியில முதல் மந்திரமும் அதான், பராஞ்சிகாணி வியதிர்ணத் ஸ்வயம்பூஹு 4:1. பராஞ்சிகாணி வியதிர்ணத் ஸ்வயம்பூஹு பராங் பஷ்யதி நாந்தராத்மன். பிரம்மா படைக்கும் போதே என்ன பண்ணிட்டார்? டிஃபால்ட்டா வெளியிலேயே போற மாதிரி இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ், மனசு எல்லாத்தையும் படைச்சு வஞ்சனை பண்ணி விட்டார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கஷ்டித் தீரக, யாரோ ஒரு தீர புருஷன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஷ்டித் தீரக பிரத்யேகாத்மான மைக்ஷத், தன்னுடைய அந்தராத்மாவை பார்க்கிறான். மற்றவெல்லாம் வெளியிலேயே பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாந்தராத்மன் வெளியில உள்ள பாக்குறதே இல்லை, அந்தராத்மாவை பார்க்கறதே இல்லை. ஆனா எவனோ ஒருத்தன் தீரன், அவன் என்ன பண்றான்? அந்தராத்மாவை பார்க்கறான். எப்படி பார்த்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரத்யேகாத்மான மைக்ஷத்து ஆவிருத சக்ஷு. ஆவிருத சக்ஷு அப்படின்றதுக்கு அர்த்தமும் பிரதிப்பிரசவம்ன்றதுக்கு அர்த்தமும் 2 ஒண்ணு. அகப்பார்வை உடையவனாக, ஆவிருத சக்ஷுனா பார்வையை எல்லாத்தையும் வெளியிலேயே போயிட்டு இருந்த பார்வையை என்ன பண்ணா உள்முகமா திரும்ப ரிட்டர்ன் ஆகி. அப்ப எப்படி ரிட்டர்ன் ஆகிறது? திருஷ்ய விவேகம் படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மெத்தட்லாம் நான் சொல்லியிருக்கேன். திருஷ்ய விவேகத்துல எப்படி ஸ்டெப் ஸ்டெப்பா போகணும் பஞ்சதிசிக்காரன் நல்லா சொல்லிப்பார் வித்யாரண சுவாமி. ஆரம்பிக்கும் போதே ரூபம் திருஷ்யம் லோச்சனம் திருக்குன்னு தான் ஆரம்பிக்கும். அது வெளியில இருக்கிற ரூபங்கள் எல்லாம் திருஷ்யம், அதை பாக்குறது எது? கண்கள், லோச்சனம். இதுதான் திரஷ்டா. முதல் திரஷ்டா கண்ணு. அதுக்கப்புறம் லோச்சனமும் திருக்கு, மனசுதான் திரஷ்டா. 2வது மனசுல இருந்துகிட்டு இந்திரியங்களை பாக்குறது. அதுக்கப்புறம் இந்திரியங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதையும் பார்த்து மனசைய பார்க்க ஆரம்பிக்கிறது. அப்ப மனசு திருஷ்யம் ஆயிடும், புத்தி திரஷ்டாவாயிடுவான். அப்புறம் புத்தியில இருந்துகிட்டு மனசை பார்த்தது போய் புத்திய பார்க்க ஆரம்பிக்கணும். அப்ப எங்க இருந்து புத்திய பார்க்கறது? மகத்தில இருந்து புத்திய பார்க்கறது. அதுக்கப்புறம் ஆத்மால இருந்து இந்த அவித்யாவையே நெகேட் பண்றது. ஸ்டெப் ஸ்டெப்பா உள்ள போறது. அப்ப இந்த அகமுக யாத்திரை இருக்கு பாத்தீங்களா, உள்முகமா திரும்பி இன்னர் ஜெர்னி. அந்த இன்னர் ஜெர்னிக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதிப்பிரசவம்னு பேர். அந்த லய பிரக்கிரியாக்கு பேர் தான், லயம்னு என்னது? ஆத்மன ஆகாச சம்பூதக ஆகாசாத் வாயு. பிரசவம் ஆயிருக்கிறது எப்படி அப்படின்னு தைத்திரியம் சொல்லுது. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆகாச தத்துவம், ஆகாசத்திலிருந்து வாயு, வாயுல இருந்து அக்னி, இப்படியே ஆச்சோ. லயம் ஆகும்போது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா ஜலத்துல லயமாகும், ஜலம் வந்து அக்னியில லயமாகும், அக்னி வாயுல லயமாகும், வாயு வந்து பாத்தீங்கன்னா ஆகாசத்துல லயமாகும். இதுக்கு என்ன பேரு? பிரதி பிரசவம். பிரசவம் பிரதி பிரசவம். அதே மாதிரி காலையில இருந்து எப்படி வேக்கப் ஆனோமோ, அதே மாதிரி ரிட்டர்ன் எப்படி தூக்கத்துக்கு போறோமோ, அதே மாதிரி உட்கார்ந்து இருந்து தூங்குறதுக்கு பேர் தான் லய பிரக்கிரியா. தூங்கம் வந்து என்ன நடக்குது? அவித்யாவோட நின்னுறோம். ஆனா சமாதி அவஸ்தையில எங்க போறோம்? அவித்யாவை தாண்டி அவித்யாவையும் நெகேட் பண்ணி சொரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா மகான அந்த ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா சா காஸ்டா சா பராகதி. அந்த பராகதியா இருக்கக்கூடிய மேலான கத்தியா இருக்கக்கூடிய எல்லையா, சம்சாரத்துக்கு எல்லையா இருக்கக்கூடிய இந்த ஆத்மால வந்து நிக்க.
இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சொரூப அவஸ்தானம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற கிரியா யோகங்கள் எல்லாம் யாராவது கேட்பாங்க, ஓங்கார உபாசனை பண்றீங்களே சுவாமி, அதனாலலாம் அடைய முடியாது, யார் சொன்னா அவங்களுக்கு? ஓங்காரத்தெல்லாம் யார் பண்ண சொன்னா அப்படின்னு அவனா கேட்பான். விவரமே இல்லாத, கொஞ்சம் கூட ஒழுங்கா எஜுகேஷன் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. வேதாந்தம் தெரியும், ஒன்றும் யோக சூத்திரமும் தெரியாது, அதே மாதிரி சங்கர பாஷ்யமும் ஒன்றும் படிக்க மாட்டாங்க. அப்ப படிக்காம வந்து இன்னைக்கு காலையில சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம்ல, தியானத்துக்கு எவ்வளவு கட்டளைகள் வந்துட்டே இருப்பாருங்க, பாஷ்யத்திலே சொல்லிட்டே வருவார் எல்லாத்தையும். இதெல்லாம் எதுவுமே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை, புரிஞ்சா போதும்னு ஓங்கி அறையலாம் போலதான் இருக்கும். பண்ணணும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவசியம் செய்ய வேண்டும். அப்ப கிரியா யோகம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளேசங்களை மெலிய பண்றது. அதுக்கப்புறம் மெலிஞ்ச கிளேசங்கள் ஆனதுக்கு பிறகுதான் நீங்க என்ன பண்ணணும், மேல போகணும். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், மனனம் பண்ணவனுக்கு மட்டும்தான் நிதித்தியாசனம். மனநத்திலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், இந்த கிளேசங்கள் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் ஆத்ம தியானத்துக்கு போனா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுதான் இங்க பிரதிப்பிரசவம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பிரதிப்பிரசவத்துல சரித்த அதிகாரே சேதசி. சரித்த அதிகாரம்னா என்ன அர்த்தம், இன்னும் சித்தம் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள் எல்லாம் லீனாயிருக்கு, கிளேசங்கள் எல்லாம் லீனாயிருக்கு. ஆனா அதிகாரமுடைய சித்தம் எப்படிப்பட்டதா இருக்கு, இன்னும் சுக துக்கத்தை கொடுக்கிற மாதிரி உயிரோட தான் இருக்கு. அதிகாரத்தோட இருக்கிற சித்தத்தை, அந்த சித்தத்துல பிரலீனே சக, இந்த வாசனைகளை எல்லாத்தையும் கிளேசங்களை எல்லாத்தையும் என்ன பண்றோம் அப்படின்னா லயம் பண்ணி, பிரலீனே சக, பிரலீனம் பண்ணி, சக தேனையேவ அஸ்தம் கச்சந்தி, அந்த சித்தத்தோடு சேர்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பரம் பிரசங்கியானம்னு ஒண்ணு பார்த்துருக்கோமா. என்ன பண்ணிருக்கோம், 98% சத்துவகுணம் அதிகமானோட பரம் பிரசங்கியானம். அந்த இடத்துல என்ன வந்துச்சு நம்ம பார்த்தோம், சொரூப பிரதிஷ்டம். இவ தான் தானா நின்னுக்கிட்டு தனக்கு அந்நியமா என்ன பண்ண பாக்குறான், சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா தனக்கு அந்நியமா பாக்குறது என்ன பேரு, அந்நியதா கியாதி. இந்த அந்நியதா கியாதி பண்றது மூலமா தான் இதுதான் ஞானம், நான் வேற சித்தம் வேற. வாசனைகள்லாம் எங்க இருந்துச்சு, சித்தத்துல இருந்துச்சு. வாசனைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், லய பிரக்கிரியா மூலமா சித்தத்துல லயம் பண்ணி, அந்த சித்தத்தையே வந்து பாத்தீங்கன்னா லயம் பண்ண சித்தத்தையே சகன்னு சொல்லியாச்சு. பிரலீனே சக சேத்தசி, லயம் பண்ணின சித்தத்தோடு சேர்ந்து தேன அஸ்தம் கச்சந்தி, அந்த சித்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அஸ்தமனத்தை பண்றீங்க. நான் இது இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்நியதா கியாதி பண்ணினீங்கன்னா, அப்ப அந்த அந்நியதா கியாத்தின்ற ஞானம் விவேக ஞானத்து மூலமா என்ன உண்டாகுது அப்படின்னா அந்த விதைகள் எல்லாம் வறுக்கப்பட்டதா, ஃப்ரை பண்ணப்பட்டதா ஆகிடுது. அப்ப சொரூப அவஸ்தானம் சித்தத்தை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு தான் தானா நிக்கிற நிலை இவனுக்கு உண்டாகுது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சூக்ஷ்மமான வாசனைகளும் கூட லய பிரக்கிரியா மூலமாக நம்ம என்ன பண்ணணும், நாசம் பண்ண வேண்டும் அப்படின்னு இந்த சூத்திரம் சொல்லி முடிக்குது. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். 3 நாள் லீவு, 3 நாள் லீவுக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இந்த இப்ப பேசிக்கிட்டு இருக்க இந்த விஷயங்கள் எதுவுமே இது எல்லாமே வந்து அப்ரோக்ஷ ஞானத்துக்காக சொல்றது. இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சின்மயா மிஷன்ல கிடைக்காது, தயானந்தா மிஷன்ல கிடைக்கவே கிடைக்காது. தயானந்தா டீச்சர்ஸ்க்கு யாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க வந்து பரோட்ச ஞானமே போதுன்றாங்க. இன்னைக்கு காலையில் கூட ஒருத்தர் என்னோட குருபாய் அவர் வந்து பாத்தீங்கன்னா பாடம் கேட்ட எனக்கு அப்படியே துக்கமாயி போச்சு. அபரோக்ஷ அனுபூத்தின்னு ஒரு பாடம் எடுத்தார். நான் பார்த்தேன், கேட்டோட எனக்கு தெரிஞ்சது, ஐயோ ஞானத்துக்கும் ஞான நிஷ்டைக்கும் டிஃபரன்ஸ் தெரியல, பரோட்ச ஞானத்துக்கும் அபரோக்ஷ ஞானத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியல. அபரோக்ஷ ஞானத்துக்காகத்தான் இந்த சமாதி விஷயங்கள் எல்லாம் தியானம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்க 6வது அத்தியாயம் பகவத்கீதையில அபரோக்ஷ அனுபூதிக்காக தியான யோகம்னு எடுத்தீங்கன்னா இந்த மொத்த யோக சூத்திரத்துல இருக்கிறது எல்லாம் வந்துடும். நீங்க தியானமே பண்ண வேணாம், புரிஞ்சா போதும் அப்படின்னா என்ன பண்ணலாம், தியானமே பண்ண வேணாம். தியானமே பண்ண வேணாம்னா இந்த எதுவுமே தேவை. ஆமா, அதான் ஊர் சுத்துறதுக்கு இல்லையா, ஊர் சுத்துறதுக்கு உங்களை மாதிரி நான் புரிஞ்சா போதும் வேதாந்தம் இப்ப நேரம் எல்லா வீட்டுக்கும் நான் வந்திருப்பேன்.
ஜே சாமி வரேன், நான் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு நான் ஊர் சுத்திட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா குருமூர்த்தி சார் ஒரு வீட்டுல 1 நாள் 2 நாள் தங்குவேன். அப்புறம் சதானந்தா எனக்காக வீடு கட்டி வச்சிருக்காரு, மேல ரூம் போட்டு வச்சிருக்காரு. நான் வரேன் ஜே, வந்து கார் அனுப்புங்க அப்படின்னு ஒரு காரை போட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு 2 நாள். பெங்களூர் வரேன், விசிட் பண்றேன் பெங்களூருக்கு, நம்ம அம்மாக்கெல்லாம் ரெடி பண்ணுங்க, எல்லாத்து வீட்லயும் எனக்கு பிடிக்கும் மால்புவா பிடிக்கும் செஞ்சு வைங்க, அசோகா பிடிக்கும் செஞ்சு வைங்க. அப்புறம் காஃபி, ஃபில்டர் காஃபி நல்லா பிளாஸ்க்ல கொண்டு வந்து வச்சிருங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான் இது 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 மாதிரி உங்களை மாதிரி ஸ்ரத்தா பக்தி இருக்கிற ஸ்திரீகள் அம்மாக்கள் எல்லாத்தையும் புரிஞ்சா போதும். வேதாந்திகள் என்ன பண்ணிட்டாங்க, புரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சா போதுன்னு ஹாயா சுத்திக்கிட்டு இது பண்ணிட்டு எல்லாம் புருஷார்த்தத்தை விட்டாச்சு. எல்லாம் புருஷார்த்தத்தை விட்டாச்சு. டெய்லி நீங்க எங்கேயா வெளில போனீங்கன்னா உங்க ரொட்டீன் பண்ண முடியாதுங்க, உங்களுக்கே தெரியும்ல. எங்கேயா வெளியூர் போயிட்டு வந்தீங்கன்னா உங்க அனுஷ்டானத்தை எதுவுமே பண்ண முடியாது. காலையில இருந்து இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ இந்த அனுஷ்டானத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ண முடியாது. அப்போ ஒரு சன்னியாசி வந்து சமாதி அபியாசத்துக்கு போனோம் அப்படின்னா என்ன ஆகும், முடியாது. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் வே ஏதாவது கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணோம், புரிஞ்சா போதும். புரிஞ்சா போதும்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு சங்கல்பத்தை தியாகம் பண்ண வேணாம், அனுஷ்டானம் பண்ண வேணாம், இந்த மனோநிகிரகம் தேவையில்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை. ஹாயா புரிஞ்சா போதும். நீங்க பிரம்மம், நானும் பிரம்மம், எல்லாம் பிரம்மம், பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதுதான். இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து பதஞ்சலி குப்பனோ சுப்பனோ இல்லை, சதாசிவ பிரம்மேந்திரர் குப்பனோ சுப்பனோ இல்லை, பெரியவங்க யாரும். நீங்க பாருங்களேன், நீங்க நல்ல சன்னியாசினா மகா பெரியவரை வந்து எடுத்துக்கணும். என்ன சன்னியாச தர்மத்தை எப்படி அனுஷ்டானம் பண்ணாரோ அதை அப்படியே எடுத்துக்கணும். அவர் வந்து எங்கேயாவது என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை காட்டிலும் ஒரு என்சைக்ளோபீடியா யாராவது இருக்க முடியுமா? பெரியவர் காட்டிலும் என்சைக்ளோபீடியா யாராவது இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவரோட ஞானம் தெரியாதா அவருக்கு? அவர் சுத்த தெரியாது? புத்தியே இல்லைங்க மகா பெரியவருக்கு. நானும் சொல்லுவேன் பாருங்க, நடந்தே போனார். ஐயோ பாவம். அவர் கேட்டிருந்தாருன்னா நல்ல பிளைமூத்து கார்லாம் நிறைய, முன்னாடி கார் பிளைமூத் தானே சொல்லுவீங்க, பெரிய கார் முன்னாடிலாம் இருந்திருக்கும். எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம் அவருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நின்று எல்லாம் பண்றேன்னாங்க. எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தபஸ்லயே இருந்திருக்காரு மனுஷன். மாட்டு பாருங்க, அது கொஞ்சமா புத்தி இருந்தா மாட்டு வண்டியை புடிச்சுக்கிட்டே நடந்து போயிருப்பாரா? நம்ம ஆட்களுக்குலாம் ஒரு 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சோடனே ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கார்ல பிளைட்ல போறது, அதுல போறது, இதுல போறது, பெருமையா வேற சொல்லிக்கிறது. மகா பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே போல. ஒரு மாட்டு தொழுவாங்க, உட்கார்ந்துருக்க இடத்தெல்லாம் பாருங்களேன். மாட்டு தொழுவத்துல உட்கார்ந்துக்கிட்டு மாட்டு கொட்டைகளை உட்காந்து வண்டியே ஏறலைங்க, மாட்டு வண்டியை பிடிச்சுக்கிட்டே வயசான காலத்துல மாட்டு வண்டியை பிடிச்சுக்கிட்டே நடந்து போயிருக்காரு. ஐயோ, நல்ல நல்ல சாப்பாடு கேட்டிருந்தாருன்னா எல்லாம் கிடைச்சிருக்கோம் அவருக்கு. அவர் என்ன சாப்பிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஐயோ பாவம். வேதாந்தம் புரியல, மகா பெரியவருக்கு புரியலப்பா. எவ்வளோ வயசாயிடுச்சு. ஒரு சாமி சொன்னாரு என்கிட்ட, என்னன்னா 100 வயசாயிடுச்சு பாவம், அவருக்கு ஒன்றும் புரியல. அட பாவிகளா, மகா பெரியவருக்கு புரியலன்ட்டாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா எதையோ அடையணும்னு நினைக்கிறாரு. என்னது, எதையோ அடையணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. 100 வயசாயும் பாவம் புரியல அவருக்கு அப்படின்ட்டாங்க. எனக்குலாம் அந்த சாமி மேல மன்னிக்கவே முடியாது. அந்த சாமி அப்படிதான் என்கிட்ட சொன்னேன், சாமி ஏன் சாமி மகா பெரியவர்லாம் இது மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களே, இவ்வளவு தபஸ்வியா. அவர் வந்து ஒரு நாள் கூட திரிகால ஜபத்தை விட்டதே இல்லை. எப்ப நீங்க அவரோட போஸ்டரே பாத்தீங்க அப்படின்னா மாலை உருட்டுறது தான் இருக்கும். அனுஷ்டானத்துல இருக்கிறது தான் போஸ்டரே. சதா வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி அனுஷ்டானத்துல இருக்கிறது தான். இப்ப இங்க அங்க சுத்திக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா அனுஷ்டானத்தெல்லாம் விட்டுட்டு புரிஞ்சா போதும்ட்டான். புரிஞ்சு பாரு, என்ன எல்லாம் தலைகீழ். ஏதாவது பெரியவங்களை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மறந்துட்டோம். அவங்க என்ன பண்ணமோ அதை இமிட்டேட் பண்ணவே இல்லை. விட்டுட்டு இப்ப வந்து நவீன வேதாந்தம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 டைலூஷன் ஆகி போய் கிடக்கு. அதனால இப்ப சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசத்துக்கு அபரோக்ஷ அனுபூதிக்கு போகணும்னா தபஸ் பண்ணணும், ஓங்கார ஜபம் தத்துவ சுவாத்தியாயத்தை பண்ணணும், கர்மயோகத்தை பண்ணியே ஆகணும். சங்கல்ப தியாகம் காலையில பார்த்துட்டு இருக்கோம். சர்வ சங்கல்பத்தையும் தியாகம் பண்ணாதான் மனசுக்கு சாந்தமா உட்கார முடியும். இதெல்லாம் சேர்த்துக்கணும். தெரியும் தெரியும்.